எங்களுக்கு ஆண்டவர் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு கிறிஸ்தவ நண்பர்கள் கிடையாது, சொந்த பந்தங்கள் தவிர யாரோடும் பேசினது கிடையாது. இப்படி ஒரு பைபிள் இருக்குது, அது இயேசுவை பற்றி எழுதியிருக்குன்னு கூட தெரியாது. கிறிஸ்தவாளுக்கு அவர் தெய்வம், நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது. நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷங்கள் படாத பாடுபட்டேன். ஆனால் பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாரும் சொன்னது ஒரு தலையெழுத்து, நீ பண்ண பாவம், அந்த தலையெழுத்து யாரும் மாற்ற முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அப்படி நிறைய கஷ்டங்கள் பாடுகள் அனுபவிக்கும் போது ஒரு கோவிலுக்காக போய் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட என்னோட எல்லா சொத்துலேருந்து எல்லா விஷயம் அதில் உண்டியில் கொண்டு போய் கொட்டணும். நிறைய பரிகாரங்கள் பண்ணோம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வரலை. அப்படி நாங்கள் பூஜை நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி, உண்மையிலே கடவுள் இருக்காருன்னா ஏன் நம்மளோட பூஜைக்கு பலன் கொடுக்க மாட்டேங்கிறார்? ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு பக்தி வைராக்கியம் நிறைந்த குடும்பம். 2 பேர் வீட்லேயுமே ரொம்ப ஆச்சாரமான வாழ்க்கை. எது தொட்டாலும் தீட்டு, மடி ஆச்சாரம், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலி. எங்களுக்கு தெரிஞ்சதாலும் விற்கிற உலகம் மட்டும்தான். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அதில் செலவழிச்சும் கூட ஒரு பண்டிகை விடாமல் அமாவாசை, சதுர்த்தி, சஷ்டி, கிருத்திகை, பிரதோஷம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டாடி இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமையில் விரதம் இருந்திருக்கேன். அல்சர் வந்து படுத்து படுக்கையாக கூட இருக்கேன். இவ்வளோ பூஜை பண்ணியும் இவ்வளோ ஸ்லோகங்கள் சொல்லியும் வாழ்க்கையிலேயே மாற்றம் வரல. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நமக்கு நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு ரொம்ப ஒரு தாகம் ரொம்ப ஜாஸ்தி. பக்தி அதிகமாக இருந்ததுனால ஆண்டவர் பாருங்க, பக்தி உள்ளவனை தமக்கென்றவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல ரொம்ப பக்தி ஜாஸ்தி. ஆனால் பவுல் சொன்னது போல நீங்கள் ஆராதிக்கிறது யாருன்னே தெரியாமையே அவர் தான் தெய்வம் நினைச்சுன்னு வீட்டில் எல்லாரும் சொன்னதுனால அப்படி அதிலே பிறந்து வளர்ந்ததுனால அந்த பிராமண குடும்பத்தில் இருந்து என்னென்ன ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் கடைபிடிக்கணுமோ அதெல்லாம் கடைபிடிச்சி சுப்பிரபாதத்தில் ஆரம்பிச்சோன்னா ஒரு 10-12 ஸ்லோகங்கள் மனப்பாடமாக தெரியும். ஸோ அப்படி வாழ்க்கை இருந்தது. ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் மாறலை. நான் ஒரு 7th படிக்கும் போது எங்கள் வீட்டில் ஒரு துளசி செடியை கொண்டு வந்துருச்சு. எங்கள் அம்மா வந்து அதுக்கு ஒரு துளசி மாடம் கட்டிட்டு அதில் குளிச்சுட்டு வந்து பூ வச்சுட்டு அதில் ஜலம் விட சொல்லுவோம். எல்லாருமே வீட்டில் அதே மாதிரி காத்தால எழுந்து குளிச்சுட்டு அந்த துணி கூட குளிச்சுட்டு அதே இடத்துல இருக்காது, மேலே ஒரு கொடி கட்டியிருப்பாங்க. அது அந்த கொம்புலேருந்து தான் அந்த துணியை எடுத்துக்கணும், இல்லைன்னா அது கூட தொட்டா தீட்டு. வீட்டுள்ள யாரும் பூர்வ மதஸ்தர்கள் வர முடியாது. வீட்டை சுற்றி வந்து தான் அந்த பாத்திரம்லாம் ஏதாவது க்ளீன் பண்ணிட்டு போனால் கூட அதில் தண்ணி கொட்டிட்டு அப்புறமா தான் அதை எடுத்துப்போம். அந்த மாதிரி ரொம்ப ஆச்சாரம், எது தொட்டாலும் தீட்டு. நாங்கள் தான் பெரிய வசதியானவ மாதிரி ஒரு எண்ணம். அப்போ அந்த துளசி செடிக்கு ஜலம் விடும்போது நான் கேட்பேன் எங்கள் அம்மா, அந்த செடியவே நம்ம தான் கொண்டு வந்து வச்சுருக்கோம், அந்த துளசியும் அடுத்து நம்ம தான் கட்டணும், அதுக்கு ஜலமும் நம்ம தான் விடுறோம், நம்ம தண்ணி விடலன்னா அது செத்து போயிடும். அப்படி இருந்துச்சு இந்த துளசி செடியை சுற்றி வந்து அதுக்கு மல்லிகை பூ ஏதாவது ஒரு பூ வச்சு அதுக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லுவோம். ஒரு 5 முறை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ண சொல்லுவோம். நம்ம வச்சு செடிக்கு நம்மளே நமஸ்காரம் பண்ணால் அது நமக்கு என்ன செய்யும்? நம்ம தண்ணி கொட்டலன்னா செத்து போயிடுமே. அப்போ அதால நமக்கு என்ன உதவி கிடைக்க போகிறது? நீ என்னம்மா அப்படிலாம் பண்ண சொல்கிறேன்னு கேட்பேன் நான். எங்கள் அம்மா அதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவா, நீ குறுக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, பெரியவா சொல்லியிருக்கா துளசி செடியை சுற்றினா நல்லது. அந்த நல்லது என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாலோ அது அப்படியே வழி வழியாக கேட்டு பழக்கம். அதனால நல்லது என்ன கெட்டது என்ன நடக்குமா நடக்காதா நடந்திருக்கா இதெல்லாம் கேட்டதில்லை. அப்படியே வளர்ந்ததுனால எது எடுத்தாலும் ராகுகாலம் மேமகண்டத்துலேருந்து நல்ல நேரத்துலேருந்து எல்லாமே பார்க்கணும். ஆற்று விட்டு கிளம்பும் போது போகிறேன்னு சொல்லிட்டா முதல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணியை கொடுத்து போயிட்டு வரேன்னு சொல்லு. போகிறேன்றதுனால அப்படியே போயிட போகிறது இல்லை, போயிட்டு வரேன்றதுனால திரும்பி வர போகிறதும் இல்லை. அது கடவுள்கிட்ட தான் நம்மளோட ஜீவன் இருக்குன்றதெல்லாம் இப்போ தெரியும். இப்போ எந்த நாள்லையும் எந்த நேரத்துலையும் நேரம் பார்க்குறதுல ராகுகாலம் பார்க்குறதுல ஒன்றும் பார்க்குறதில்ல. எப்போ வேணா வெளியே போவோம், எப்போ வேணா வெளில வரும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கிறதுனால எல்லாமே ஆண்டவர் நேர்த்தியாக செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் முன்னாடி இப்படி கிடையாது. எது எடுத்தாலும் ஜோசியம், ஜாதகம், நியூமராலஜி, ஓலைச்சோடி, கிளி ஜோசியத்துலேருந்து ஒன்றுமே விட்டது கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படி கேட்டுப்போம். அதுக்கப்புறம் அவள் சொன்னபடி நடந்திருக்கான்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணது கிடையாது. இனிமே நடக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியே வாழ்ந்து பழகிடுது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நல்ல ஜாதக ஜோசியெல்லாம் பார்த்து நட்சத்திர பொருத்தங்கள்லாம் பார்த்து 2 ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கல்யாணம் பண்ணும்போது தான் அந்த ஃபோட்டோ எடுத்து இங்கே ஒரு புஸ்தகம் சீடிலாம் விற்பனைக்கு வச்சுருக்கா பாருங்க. இது ஒரு விசிடி, இதில் என்னோட சாட்சி முழுசும் சொல்லியிருக்கிறேன். இது 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஒரு சாட்சி புஸ்தகமும் இருக்குது, அந்த சாட்சி புத்தகத்துக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் என்னோட சாட்சி முழுசாக எழுதியிருக்கேன். இந்த கோலத்தில் எங்களுக்கு வடபழனியில் இருக்கிற முருகன் கோவிலில் கல்யாணம் ஆகும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக தான் வந்தேன்.
அம்மை மிதிச்சியாக இருந்ததை பார்த்து நிறைய யாகங்கள்லாம் பண்ணி நிறைய சாஸ்திரிகள் வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் லைஃப் ஆரம்பிச்சது. எங்கள் வீட்லேயே நாங்கள் 5 பேர் பொம்பளை பசங்க, நான் 2வது. எனக்கு ரொம்ப பக்தி வைராகியம் ஜாஸ்தி. யார் என்ன பண்ணாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே உண்டு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் எனக்கு உண்டு. இவருக்குள்ள 11 பேர் மொத்தம். இவர் கடைசி பையன். ரொம்ப செல்லமாக வளர்ந்தவர். பணத்தை சாப்பிட்டுட்டு வளர்ந்தார் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு 7வது 8வது படிச்சு அண்ணா சீஃப் மேனேஜர் பேங்க்ல, ஒரு அண்ணா நானு மெட்ராஸ், ஒரு அண்ணா 2 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட், 2 பேர் ஸ்டேட் கவர்மெண்ட். நல்ல சம்பளம். கடைசி பையன்றதுனால நல்ல செல்வாக்கு உள்ள ஒரு ஃபேமிலி. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒருத்தர் வருமானம் ரொம்ப ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா கடனே வாங்க மாட்டார். கடன் வாங்கினா பிடிக்காது எங்கள் அப்பாவுக்கு. அப்படி வளர்ந்தோம் நாங்கள். மேரேஜ் ஆகும்போது 2 பேருக்கும் நல்ல ஜாப். அவர் ஸ்டிக்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் அக்கௌண்ட் ஆஃபீஸராக வேலை பார்த்துருந்தேன். நல்ல இன்கம் 2 பேருக்கும். சந்தோஷமாக வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சோம். ஆனால் உலகம் வந்து நிறைய பாவத்துக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. இப்போதான் இந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பாவம்ன்ற வார்த்தையே சொல்கிறோம். முன்னாடி வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ஒரு பாவம் பண்ணதில்லைன்னு சொல்லி தான் பழக்கம். இப்போ பிறந்ததே பாவம்னு இப்போதான் தெரியாது. ஆனால் அப்போ அதெல்லாம் தெரியாது. யார் எதை கேட்டாலும் நாம் வந்து உத்தமன், மற்றவெல்லாம் கேட்டவா நான் நல்லா அப்படி சொல்லி பழக்கம். அப்படி ரொம்ப ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு சேர்ந்து என்ன பண்ண, நீ இப்படி பிஸ்னஸ் பண்ணுறதை விட்டுட்டு சம்பாதிச்சு இன்னைக்கு முன்னேறது, நீ பேசாமல் வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி, நல்லா முன்னேறலாம், சீக்கிரத்தில் பணக்காரன் ஆகிடலாம்னு சொல்லி ஆலோசனை சொன்னதுனால அவர் வேலையை விட்டுட்டு வந்துட்டார். என்கிட்ட சொல்லவும் இல்லை. அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த வேலையிலேருந்து எந்த ஒரு வருமானம் வரலையே அப்படின்னு ஒரு பயமாக இருந்தது. அப்போ ஒரு சொன்னால் இல்லை பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொன்ன மாதிரி நிஜமாவே நிறைய பணம் வந்து ஒரு நாளைக்கு 15,000-20,000 ரூபாய் சம்பாதிச்சோம். ரொம்ப நல்ல வருமானம் வந்தது வாழ்க்கையில. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு காதல கேட்கிறதா நான் பேசுறது? அப்ப வேணும்னா நீ வேணும் கொஞ்சம் சரவம் வச்சுக்கோப்பா. அப்போ நல்ல ஒரு வருமானம் வந்து ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் மேல சம்பாதிச்சோம். ஆனா வீட்டுக்கு எந்த பணமும் கொடுக்கல. சரி, ஒரு வருஷத்துக்கு நான் வந்து ஒன்லி பிஸ்னஸ்ல மட்டும்தான் போடுவேன்னு சொன்னதுனால நானும் இது கேட்டுக்கல. நல்ல இன்கம் எனக்கு இருந்ததுனால அப்படி நாங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கி பிஸ்னஸ்ல போட்டாங்க. லட்சக்கணக்கில் வாங்கி போட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரேட்டாக வர ஆரம்பிச்சார், ஒரு நாளைக்கு வரல. 2 பேருக்குள்ள ஒரு கசப்புகள், அபிப்பிராய பேதங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. என்ன பண்றது, என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கு? அப்போ கேட்கும்போது பிஸ்னஸ்னா சகஜம் இப்படிதான் இருக்கும், உங்க ஆட்டில் உனக்கு ஒன்றுமே சொல்லி தரல, உங்க அப்பா கடனும் வாங்கினது இல்லை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்றவர். இப்படி கொஞ்ச நாள் போக போக 2 நாளைக்கு கொடுத்துட்டு வர ஆரம்பிச்சார். வீட்டுக்கு சரியாக வர்றது இல்லை, பணம் கொடுக்கறது இல்லை. சரி, பணம் தான் கொடுக்கலான்னு முதலாளி சொல்லிட்டார். இப்படி போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடுது. உன்னோட ஜுவல்ஸ் வேணும்னு கேட்டார். ஒரு 50 பவுன் வரைக்கும் நகை இருந்தது. அது ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துருவேன் வர, ஒரு மாதத்தில் கொடுப்பேன் வர, ஒன்றுமே தரமாட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேங்க்ல சில லட்சங்கள் வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்படி ஒரு ஸ்டேஜில் ஒன்றுமே இல்லை கையிலன்ற நிலைமை. எனக்கு பயமாயிடுது. சரி, இப்படியே போச்சுன்னா நாளைக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, ஒரு பையன் ஒரு பொண்ணு, படிக்க வைக்கணும், நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, என்ன பண்றது? சரி, அம்மா கிட்ட போய் சொன்னேன். அப்போ எங்க அம்மா அப்பா சொன்னது, ஒரு ஜோசியத்தை பண்ணவே உன்னோட ஜாதகத்தை காமிச்சிட்டு வா, ஒருவேளை தோஷம் இருந்தா கூட இப்படி இருக்கும். ஏன்னா எது எடுத்தாலும் ஜாதகம், ஜோசியம், நியூமராலஜி இதுலலாம் ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. அப்போ கொண்டு போய் கொடுத்தோன்னா அவர் சொன்னார், உங்களுக்கு 7 நாட்டா சனி பிடிச்சிருக்கு, 7 வருஷம் இப்படிதான் இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாரு. கேது தசை சரியில்லை, நிறைய இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். பயமா இருந்தது. உடனே என்னடா இப்படியே போயிடுமா லைஃப், வாழ வேண்டிய வயசுல இப்படி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு. அப்புறம் நிறைய பரிகாரங்கள் சொன்னார். ஒரு கோவிலுக்காக போக சொன்னார். இப்படி கோவிலா போய் நிறைய கோவில்களுக்கு பணம் செலவழிக்க வேண்டியதா இருந்தது. இவரை மாதிரி ஒரு ஆண் உருவம் பண்ணி எடுத்துட்டு போய் அந்த உண்டியில போட சொன்னா, பாவகாலத்துல போய் விலை கேட்ட சொன்னா, 48 நாட்கள் சுத்த சொன்னா, அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு ஒரு விதமான பூஜைகள் பண்ண சொன்னா. எல்லாமே பண்ணினேன். சில நாள் பணமே இருக்காது, போய் வட்டிக்கு வாங்கி வந்து கூட பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு தெய்வத்தோட வழிபாடு மட்டும் குறைக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம். ஆனா ஒண்ணுமே சேஞ்சஸ் வரல. இப்படி போயினே தான் இருந்தது. ராத்திரியான கடங்கார வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சான். ஒரு நாளைக்கு 8 பேர், 5 பேர், 4 பேர் யாராவது வருவா. 50,000, 25,000, 1 லட்சம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவா. இவர் எப்போ வாங்கினாரு, எப்போ கொடுத்தாரு ஒண்ணுமே எனக்கு தெரியாது. என்ன பண்றதே தெரியாது. நீங்க யாரு என்னன்னு கேட்டா, இதான் அவர் கொடுத்த அட்ரஸ், நீ தானே ஒரு வைஃப், நீ தான் கொடுக்கணும். ஏன்னா எங்க போனாலும் அவரை பிடிக்க முடியல. அவரு போனும் எடுக்க மாட்டேங்கிறார். எங்க போனாலும் அவர் வரலன்றார்.
எங்களுக்கு சரிப்பட்டு வராது, we need the moneyன்னு சொல்லுவார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் போய் கடனை வாங்கிட்டு வந்து கொடுத்து பாதி சம்பளம் வீட்டுக்கு வராது. பசங்களை படிக்க வைக்கணும், வீட்டு செலவு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சொந்தக்காரர்கள் எல்லாமே கஷ்டத்தை சொன்னோன்னே எல்லாரும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சா. ஒரு ஸ்டேஜில் எல்லாங்கிட்டையும் கடன் வாங்கியாச்சு. இவர் எனக்கு தெரியாமல் இவர் நிறைய கடன் வாங்கி இவர் நிறைய யூஸ் பண்ணியிருக்கான்றது எனக்கு தெரியாது. எல்லாருக்கிட்டையும் எங்கள் அம்மா வீட்டு அட்ரஸ் கொடுத்துருவார், எங்கள் மாமியார் அட்ரஸ் கொடுத்துருவார். நான் ஆஃபீஸ் போனால் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 15-20 கால் வரும். என்ன நீங்கள் எதுவும் பணத்தை வாங்கினீங்களா, எங்களை கூப்பிட்டு கேட்கலாம். எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் இப்படி உங்கள் வீட்டு அட்ரஸ் தான் கொடுக்குறான், உங்கள் ஹஸ்பண்ட் பேர் தான் சொல்கிறான். எங்களுக்கு என்ன தலையெழுத்து, நீ கடன் வாங்கிட்டு எங்களுக்கு என் ஃபோன் வருதுன்னு கேட்பான். எங்ககிட்ட வந்து சொன்னால் இல்லைன்னு வர பாதி ஒரு நாளைக்கு வந்து எத்தனை போய் சொல்கிறதுன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸே இருக்காது. ஒரு 100-150 போய் கூட சொல்ல வேண்டிய வரும். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட், நல்ல ஒரு ஆவி இல்லாத பட்சத்தில் எது வேணும்னா நம்ம எதிர்பார்க்கலான்றது எனக்கு அப்போ ஏன் நடக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. நீ பண்ண பாவம் உன் தலையெழுத்து கர்ம வேணி, இது ஒரே ஒரு பதிலோட எல்லாருமே நிறுத்திட்டு நீ காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ந்தாகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வர ஆரம்பிச்சேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. கோயிலாக போய் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இவர் என்ன பண்ணுறாரு போய் பார்த்துட்டு வரதுக்காக 2 சொந்தக்காரர்கள் அனுப்பிச்சு வச்சேன். அவள் வந்து பார்த்துட்டு சொன்னா இவர் சீட்டு அடைந்து இருக்காரு. மெட்ராஸில் 2-3 இடத்துல பார்த்துட்டோம். எனக்கு நம்பவே முடியல. நம்ம எவ்வளோ பூஜை பண்ணுறோம், எப்படி நமக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும். ஒரு 2 தெய்வங்களை வணங்கின 30 கோடி தேவர்கள் யார் எங்கே போக சொன்னாலும் போயிடுவோம். எங்கே போய் ஒழிச்சுனாலும் வந்துட்டு சாய்பாபா இப்போ இறந்துட்டார். அந்த குட்டப்பட்டி சாய்பாபா தான் எல்லாரையும் மூட்டிட்டு போவோம். அவர் பெங்களூர்லேருந்து வரும்போதெல்லாம் இயர்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்தாதான் விடிக்காலத்தில் 4:30 மணிக்கு ரோட்ல நின்றுன்னு பார்க்கணும். அவர் ஒரு 4 பில்டிங் தள்ளி மேலே நின்றுட்டு இருப்பார். இங்கே ரோட்லேயும் நமஸ்காரம் பண்ணிவிடும். அவர் பார்த்துட்டு எந்த சாமியாரும் விட்டது கிடையாது. காஞ்சிபுரத்துக்கு சங்கராச்சாரியருக்கு எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு பூனலே அவர் தான் போட்டு விட்டார். எந்த கடவுள்னு சரி, கடவுள் அவதாரங்கள்னு சொன்னாலும் சரி, எதையும் விட்டது கிடையாது. அப்படி இருந்த நம்ம வீட்டுக்காரர் எப்படி சீட்டாடுறதுக்கு போவார்? இவெல்லாம் போய் சொல்கிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அது உண்மைன்னு தெரிய வரும்போது என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. என்னடா இப்படி நடக்கிறது? இப்போ கடவுளுக்கு கண்ணு இல்லையா? நம்ம பண்ணுறது எதுவுமே கேட்கலையா அவருக்குன்னு சொல்லி ரொம்ப ஒரு வருத்தம் ஆயிடுது. இவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னார், முதல்ல ஒரு நாள் போனேன், அதுக்கப்புறம் அதுக்கு அடிமையாகிட்டேன், என்னால் அதை விட முடியல. அது எப்படிப்பா நம்ம வளர்ப்புன்னா நம்ம வாழ்க்கை என்ன, என்னத்துக்கு இங்கெல்லாம் போறீங்க நீங்கள்? ஸோ இப்படி பேசி 2 பேருக்கும் ஒரே சண்டை. ஒரு சில நேரங்களை பார்த்தா பாவமாக இருக்கும். ஏன்னா சில நேரங்களுக்கு சுயநினைவே இருக்காது. என்ன கையெழுத்து போடுறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. ஒரு நாள் சொல்லுவார், நான் நிஜமா இது போகணுன்றதுக்காக போல, பட் எனக்குள்ள ஒரு சம்திங் இஸ் ஹேப்பனிங், எனக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது. ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கீங்கிட்ட, ஏதோ ஒரு சக்தி என்னை வந்து உந்தி தள்ளுறது, நான் நடக்க போக வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லுவார். எனக்கு நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்க முடியாது. ஏன்னா இவரோட ஒரு 4-5 வருஷம் வாழ்ந்ததுனால இவர் அந்த மாதிரிப்பட்டவர் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் நிறைய பூஜை பண்ண ஆரம்பித்தேன். நிறைய யாகங்கள் வளர்க்க ஆரம்பித்தேன். கடன் வாங்கி கொண்டு போய் லட்சக்கணக்கில் கொண்டு போய் உண்டியில் போட்டு வந்தேன். திருப்பதி, திருத்தணி, காலஹஸ்தி, வைத்தீஸ்வரன் கோயில், இப்படி ஒரு 260 கோவில்களுக்கு போனோம். என்ன பண்ணியும் வாழ்க்கை மாறலை. ஒருத்தர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்ப, மந்திரவாதிகிட்ட போக சொன்னதுலேருந்து நான் போகாத இடமே கிடையாது, சொல்லாத ஸ்லோகங்கள் கிடையாது, பண்ணாத பூஜைகள் கிடையாது, எல்லாம் மனப்பாடமாக தெரியும். அப்படி இருந்தும் கூட அந்த எங்கள் வீட்டில் ஒரு சாமி ரூம் இருக்கு, அந்த ரூம்லேயே தான் சதா சர்வகாலமாக உட்காந்துருப்பேன். எந்த கோயிலுக்கு போனாலும் சீக்கிரத்தில் வீட்டுக்கு வரமாட்டேன். அங்கேயே அவர்ஸ் டுகெதர் உட்காந்துட்டு இவர் மாற மாட்டாரா அப்படின்னு வேண்டிகிட்டே தான் வருவேன். ஆனால் என்ன பண்ணியும் மாற முடியல. ஒரு நாள் ஒருத்தர் சபரிமலைக்கு கூட்டின்னு போயிடுவாங்க, சரியா போய்டுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இவர் ஒரு 40 நாள் விரதம் இருந்து அந்த சபரிமலைக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த இருமுடி கட்டுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த எங்களுக்கு 15 வருஷமா ஒருத்தர் போயின்னு இருக்கேன், கூட்டின்னு போகிறதுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், இதுதான் முதல் தடவை போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம தான் முதல்ல போறோம் இப்போ அப்படின்னு. அப்ப சொன்னா, நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவு ஒரு சக்தி ஜாஸ்தி. நீங்க மலைக்கு போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு என்ன விருப்பமோ அது உங்களுக்கு நிறைவேறும்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அட்லாஸ்ட் நம்ம ஒரு கடவுளை கண்டுபிடிச்சிட்டோம், கண்டிப்பா நம்ம வாழ்க்கை மாறிடும் சொல்லி நான் கல்பூரம் ஏற்றும் போது ஒரு விஷயம் மட்டும்தான் வேண்டினேன். எனக்கு நிரண்டு போனது 50 பவுன் நகையோ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த சீட்டாட்டத்தில் விட்டுருந்தேன். இது இல்லாமல் நிறைய கடன் வாங்கியிருந்தார். அது எத்தனை லட்சம்னு அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எங்கே கையெழுத்து போட்டாருன்னு அவருக்கும் தெரியாது. சுய நினைவு இல்லை. அதனால அன்னைக்கு தேதிக்கு என்ன நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்குச்சு. இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து அவர் வெளியில வந்துட்டு இந்த கடன் வாங்குறதை நிறுத்தி தான் போகிறோம், நீங்கள் ஒரு மனசை மாற்றினீங்கன்னா போகிறோம். இது ஒரு தப்புன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்கிறது. என்னையும் குழந்தைகளையும் கவனிக்க மாட்டேங்கிறாரு. நாங்கள் என்ன பண்ணுறோம் கூட அவருக்கு தெரியலன்னு சொல்லி நான் இந்த விஷயத்த எல்லாத்தையும்
சொல்லிட்டு வேற ஒண்ணும் எனக்கு வேண்டாம், பணம் காசு எனக்கு வேண்டாம், எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு நிம்மதி இல்லை, சரியா சாப்பிட முடியல, எங்களை என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறார். நான் சாப்பிட்டேன்னா இல்லையான்னு கேட்கறது கூட எனக்கு யாருமே இல்லை, கத்தலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலைக்கு போறதுக்கே சரியா இருக்குன்னு சொல்லி நான் வேண்டிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் கழிச்சு வந்தார் திரும்பி. அது கால் 2 இல்லைன்னா கால் மாதிரி வீங்கி இருந்தது, நடந்து போயிருக்கார போல் இருக்கு. அதனால அந்த வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடுத்துட்டு படுத்துட்டோம். மறுநாள் காத்தால எழுந்த உடனே வழக்கப்படி நிறைய பூஜைகள் இருக்கும் வீட்டில். மார்னிங் 5:30 மணியில் ஆரம்பிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி வரைக்கும் போகும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லிட்டு கிளம்பும் போது நான் சொன்னேன், படுதல் ஸ்கூல் கிளம்பிட்டா நம்ம 2 போகலாம், இனிமேல் நீங்கள் இந்த பக்கம்லாம் போகக்கூடாது. அப்போ ஒரு உறுதியா ஒரு வாக்குறுதி கொடுத்தா, இனி கண்டிப்பா அந்த பக்கம்லாம் நான் போக மாட்டேன், ஏன்னா மலைக்கு போயிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பா இனிமேல் இந்த தப்பு தட்டாக்க போக மாட்டேன், நீ இனிமேல் நேரம் வீட்டுக்கு வந்துட்டு குழந்தை ஸ்கூல் விட்டு வந்து அம்மா அதை போய் நான் கூட்டின்னு வந்துடுறேன்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப சந்தோஷமா ஒரு எதிர்பார்ப்போடு தான் போனேன். நல்லதா போச்சு, இனிமேல் மாறிடுவார். கடனை பத்தி கவலையே படாதீங்க, எத்தனை லட்சங்கள் கடன் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நம்ம அடைச்சிடலாம். ஆனா கடனை மட்டும் திருப்பி வாங்கிடாதீங்க, இந்த பழக்கத்துக்கு மட்டும் போயிடக்கூடாது, என்னால இதுக்கு மேல தெம்பு இல்லை, எனக்கு ஏன்டா இருக்கும்னு இருக்கு, நிறைய பேர் வந்து காரி துப்புற மாதிரி பேசுறா, அவமானமா இருக்கு, நமக்கு ஏன் இந்த தலையெழுத்துன்னு சொல்லி நிறைய நேரம் அவரு நல்லா இருக்கிற நேரத்தில் பேசிட்டு அனுப்பிச்சு வச்சேன். அன்னைக்கு போனவர் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வரவேல 9 மணி ஆச்சு. நானே போய் குழந்தைங்கள போய் கூட்டிட்டு வந்தேன். 2 நாள் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சு. ஆளை காணோம், ஃபோனும் இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தார். எனக்கு பயமா இருந்தது, என்ன பண்றாருன்னே தெரியலையே. ஏன்னா இவர் கிளப்புக்கு போயிருப்பாருனோ இல்லை வேற ஏதாவது காரியம் பண்ணியிருப்பாருனோ எனக்கு தோணலை. ஏன்னா அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. மலைக்கு போயிட்டு வந்திருக்காரு, கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் அப்படியே பொறுமையோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 3ஆம் நாள் காத்தால ஒரு 7:30-8 மணி இருக்கும். அதுக்கு வந்தார். வந்தோடனே முதல் கேள்வி கேட்டு எங்க போயிட்டு வந்தீங்க? அதே கிளப்புக்கு தான் போனேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டது, என்ன பேசுறதுன்னே தெரியல. என்னப்பா நீங்க இவ்வளவு பண்ணியும் இவ்வளோ செலவழிச்சு இவ்வளோலாம் நடந்து கூட திருப்பியும் அதே கிளப்புக்கு போனேன்னு சொல்றீங்களே, என்ன அர்த்தம் உங்களுக்கு? என்ன புரியவே இல்லையா, என்ன பண்றோன்னு தெரியலையா உங்களுக்கு? நான் இங்கேருந்து போகும்போது ஒரு முடிவோட தான் போனேன், இனி இந்த பக்கம் போகக்கூடாது, ஆத்துக்கு சரியா வந்துடணும், பணத்தை கொண்டு போய் விட்டு கொடுத்துடணும்னு நினைச்சுட்டு தான் போனேன். போன உடனே விட்ட பணத்தை கொண்டு கொடுத்த உடனே எனக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறது, ஒன்று பேசிகிட்டே இருக்கு. மலைக்கு பேர போயிட்டு வந்திருக்கேன், நீ இப்போ எழுந்ததெல்லாம் திரும்பி கிடச்சிடும், உன் பொண்ணாட்டிக்கு நீனா ஒரு 5000 கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ண போற? இன்டர்ன் உனக்கு 80 lakhs போயிருக்கு, அத்தனை லட்சங்கள் சம்பாதிச்சு திருப்பி கொடுத்தா அவள் எவ்வளவு சந்தோஷப்படுவா? பாவம் ஒண்ணுமே இல்லாம கஷ்டமா இருக்காளேன்னு சொல்லும் போது எனக்குள்ள ஒருவேளை கடவுள் பார்த்துட்டு நம்ம மலைக்கு போயிட்டு வந்ததுனால கிடைச்சிடும் போல் இருக்கு போனதெல்லாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. இருந்தா கூட பரவாயில்லன்னு ரொம்ப அழுத்தின்னு உட்காந்து இருந்தா கூட உள்ளங்கையிலேருந்து இப்படி ஜலம் வருது. மென்டல் டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுறது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு என்னால பொறுத்துக்க முடியல, எழுந்து போயிட்டேன். ஆனா போன உடனே ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளவே எனக்கு அந்த பணம் போயிடுது. பயமா இருந்தது, வீட்டுக்கு எந்த முகத்தை வச்சுட்டு முடிச்சுட்டு முடிக்கிறதுன்னு தெரியல. திருப்பியே கொஞ்சம் கடன் வாங்கி ஆடி பார்த்தா 2 நாள் ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, போனதுதான் மிச்சம். ஸோ 3ஆம் நாள் காத்தால ஒரு 100 ரூபாய் ஒருத்தர்கிட்ட கைமாத்து வாங்கிட்டு தான் ஆத்துக்கே வந்தேன். எனக்கு பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை. எனக்கு புரியவே இல்லை, இவர் என்ன பண்றதுன்னு தெரியல, இவர் மேல தப்பு சொல்றதான்னு தெரியல, இவர் என்ன ஆட்டி படைக்கிறதுன்னு தெரியல, அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. எல்லாமே ஒரே கேள்விதான், பதில் கிடையாது வாழ்க்கையில். என்ன பண்ண போறோம், இது கட்ட ஸ்டெப் என்ன? இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் கடன் ஆச்சு இந்த விஷயத்துக்காக. இதுக்கு மேல ஒரு நாளைக்கு இப்படி போச்சுன்னா நம்ம நிலைமை என்னன்னு தெரியல. எனக்கு கடன் தொட தாங்க முடியல. ஒரு நாளைக்கு ஒரு பேங்க்ல இருந்து ₹1 இல்லை மார்வாடி ஆத்துக்கு ₹1 இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வந்துருவான். கண்ணா பின்னாடி சத்தம், ஒருத்தர் நிலைய மேலேயே வரமாட்டாங்க. கதவை தட்டாலும் உடைக்கிற சத்தம் கேட்கும். குழந்தைகளோட நடுநடுங்கிட்டு தான் படுத்துட்டு இருப்பேன். ஒரு சொந்தக்கார ஆலத்துக்கு போக முடியாது. ஒரு கல்யாணம் காட்சினா என்ன கழுத்துல காதல ஒன்றும் இருக்காது, எதை வச்சுன்னு போறதுன்னு தெரியாது. எங்க அம்மா சரி நான் தரேன் நீ வான்னு சொல்லி கூப்பிட்டா கூட இவர் கூட்டின்னு போகணுமே. ஒருத்தர் அப்படிதான் கல்யாணத்துக்கு கூட்டின்னு போறதுக்கு போனார். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் போயிட்டு ஒருத்தர் பணம் தரேன்றா வாங்கின்னு வந்துடுறேன். எனக்கு தெரியாது இவர் எங்க போறாங்க. அங்க நின்னவதான் கரெக்டாக 9 மணிக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று எங்க பெரியப்பா பொண்ணுக்கு கல்யாணம், ரொம்ப விசேஷம், பயங்கர கிராண்டா பண்றான்னு சொல்லி எங்க அம்மா கண்டிப்பா நீ வரணும்னு சொன்னான். அங்க நின்றவதான் 9ல இருந்து நின்று 11 வரைக்கும் நின்றேன். என்ன பொறுமை போயிட்டு போன் பண்ண 5 நிமிஷம் நெல்லு வந்துடுறேன். இப்படி சொல்லி சொல்லி மத்தியானம் 1:20 ஆச்சு. எனக்கு மயக்க வர மாதிரி, குழந்தைகிட்ட போய் பசிக்கிறதுன்னா அங்கே கடையில எதையோ வாங்கி கொடுத்து குளிர்விசம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சு கிட்டத்தட்ட 9ல இருந்து 1:30 வரைக்கும் நின்னாச்சு, வரல. அப்புறம் 1:45 மணிக்கு வராது. நீ தொணன்னு ஃபோன் பண்ணதுனால தான் நான் வந்துட்டேன், இப்போ காசு கொடுக்க வேண்டியவனும் காசு கொடுக்கல. கடைசியில் கிளப்ல போய் ஆடிட்டு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நம்பிக்கை
நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கிறதால எனக்கு இவர் கெட்ட வழியில போறான்னு கூட என்னால நம்ப முடியல. அந்த நம்பிக்கை துரோகம் வந்து உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அப்படியே அழுதுனே திரும்பி வீட்டுக்கு போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு வண்டி வச்சிருந்தோம், அந்த வண்டியை கொண்டு போய் அடமானம் வச்சுக்குவாரு. என்ன ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுறதுக்கு அதுதான் அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தரமாவது கொண்டு விடுவாருல்ல, ஒரு 1/2 மணி நேரம் நடக்கணும். அந்த வண்டி கொண்டு போய் பிளச் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா அவருக்கு தேவை இந்த பணம் மட்டும்தான். எங்க இருந்தாலும் அந்த பணத்தை வாங்கின்னு வந்து அந்த கிளப்ல போய் உட்கார்ந்தாதான் அவருக்கு அன்னைக்கு பொழுதே போன மாதிரி இருக்கும். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சக்தி வந்து அப்படியே பிடிச்சி ஆட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். முகமே ஒரு மாதிரி கருத்த மாதிரி இருக்கும். என்ன பேசுறாரு என்ன பண்றாருன்னு தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே கொஸ்டினுக்கு என்ன பதில் சொன்னாரோ 10 நிமிஷம் கழிச்சு அதே கேள்வி கேட்டீங்கன்னா வேற பதில் சொல்லுவாரு. இப்ப இப்படி சொன்னீங்களேன்னு கேட்டா அப்படியா சொன்னேன் அப்படின்னு கேட்பாரு. அவர் சுயநினைவும் இருக்காது. என்னதான் நடக்குதுன்னு தெரியாது. எங்க அம்மா பார்த்துட்டு வெறுத்து போயிட்டா இவர் திருந்த மாட்டாரு. ஒரு விஷயம் கூட நல்லா நடக்காது. மார்வாடி கடையில கொண்டு போய் வைப்பாரு. நான் போய் அடமானம் வச்சுட்டு காசு கொடுத்து அனுப்புவேன். 5000 ரூபாய் வண்டிக்கு வச்சிருக்கேன்னு சொல்லுவார். அந்த 5000 கொண்டு போய் கொடுத்தா வண்டி திரும்பி வராது. 2 நாளைக்கு இவர் வர மாட்டார். 3 நாள் கேட்டா அதை பிக் பாக்கெட் அடிச்சுட்டான், இல்ல காசு வச்சுங்கன்னா தூங்கி போயிட்டேன், என்னமாவது ஒண்ணு சொல்லுவார். நானும் சரி இது அப்படிதானா அப்படின்னு திருப்பி கொஞ்சம் 5000 கொண்டு கடன் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். வண்டி விலை 45,000, நான் அதை வச்சு வாங்கினது கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய். எல்லாமே இப்படி தொட்டது எல்லாமே தொடங்காது. எது பண்ணாலும் நஷ்டம். அட்லீஸ்ட் இதுல சரியா வருவார், இதுல சரியா வருவான்னு பார்த்து பார்த்து பைத்தியம் பிடிக்காத கூடதான். அதனால இந்த சபரிமலை கடைசி. இதுக்கு மேல நமக்கு தெய்வமும் இல்லை, இதுக்கு மேல வழிபடுறதுக்கு தெம்பும் இல்லை, விரதம் இருக்கிறதுக்கு அல்சர் வந்து படுத்தாச்சு, காசும் இல்லை, அதுவே கடன் தான் அப்படின்னு தீர்மானத்தோட தான் இந்த சபரிமலைக்கு அனுப்பிச்சு வச்சோம். ஆனா வீட்டுக்கு வந்தோடனே திரும்பி அந்த கிளப்புக்கு போனேன்னு சொன்னோடனே எனக்கு எப்படி மனசு ஒடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்து ஆண்டவராக இயேசுக்கு மட்டும்தான். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்சதை சொல்றேன். நான் பால் அபிஷேகம் பண்ணிருக்கேன், சந்தன அபிஷேகம் பண்ணிருக்கேன், அன்னதானம் பண்ணிருக்கேன். இவர் மாதிரி நிறைய சிலைகள் வெள்ளியில தங்கத்துல கொண்டு போய் உண்டியில போட்டிருக்கேன். சில லட்சங்களை கொண்டு போய் கொட்டியிருக்கேன். அங்க பிரதர்ஷனம் பண்ணிருக்கேன், அடி பிரதர்ஷனம் பண்ணிருக்கேன். சபரிமலைக்கு தான் நாங்க போக முடியாது. மற்றபடி திருப்பதி, திருத்தணி, காளஹஸ்தி, வைத்தீஸ்வரன் கோயில் போகாத மலைகள் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பெரிய கோயில்களுக்காக போயிடும். அது இல்லாம தினமும் கோயில். இவ்வளவு பண்ணியும் ஒரு மனுஷோட மனசை மாற்ற முடியல. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஆண்டவராக இயேசு மட்டும்தான். ஏன்னா படைத்த தெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனா அந்த தெய்வமும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அதனால நான் சரி நம்ம பண்ண பாவம், சரி நம்ம பண்ண பாவம் அப்படி சொல்லி சொல்லி ஒரு பாதி வாழ்க்கை போயிடுது. கல்யாணம் 10 வருஷமா எடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அம்மா வீட்டுக்கு போனா முதல் வார்த்தை, இன்னைக்கு 4 பேர் வந்துட்டு போனா, நீ வாங்கின கடனுக்கெல்லாம் எங்க ஆத்துல உட்கோத்து விட்டுற, நீன்னு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பா நானும் ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்படியே போச்சுன்னா நாங்க நாக்க பிடிங்கின்னு சாகலாமான்ட்டு பக்கத்தாத்துல இருக்கவெல்லாம் காரி மீறா, என்ன மாமி இப்படி ஒரு வாழ்க்கை உங்க மாப்பிள்ளை போயிட்டு இருக்காங்கன்னு கேட்கறான். எங்களுக்கு இது தேவையா? நீ பேசாம இவர் டிவோர்ஸ் பண்ணிட்டே இது வேண்டாம். இப்படியே தான் ஒருத்தர் சொல்லுவோம். எங்க நாத்தனார் வந்து சொல்லுவோம், என் தம்பியோட நீ வாழ்ந்தன்னா 1 வருஷம் இருந்தானே கண்டிப்பா சாலிடா ஒரு 10 லட்ச ரூபா உனக்கு கடன் தான் வர ஒன்றும் வராது. இவரோட கூட பிறந்த அண்ணா வந்து சொல்லுவார், நீ என்னத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டு நீ உன்னோட உட்காந்துருக்க, பேசாம ஒண்ணு பண்ணு, சாதத்துல கொஞ்சோண்டு விஷயத்தை கலந்து கொடுத்துரு, சனி விட்டுது பிரச்சனை போச்சுன்னு சொல்லி கூட பிறந்தவர் சொல்லுவார். ஏன்னா எல்லார்கிட்டையுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் யாருக்குமே கிடையாது. நாங்க வாழ்வோம், என் புருஷன் திருந்துவான்னு சொல்லி இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கூட சொல்ற நிலைமையில இல்லை. சூழ்நிலையும் சரியில்லை, இவரோட கேரக்டரும் அப்படி இருந்தது. எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் என்னோட தாட் எல்லாமே நம்ம என்னத்துக்கு இருக்கணும் போயிடலாம், நம்ம என்னத்துக்கு இருக்கணும் போயிடலாம். ஆனா இந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி உள்ள ஒரு தெய்வம் இல்லையா உலகத்துல? அப்ப இதுக்கு நம்ம தெய்வத்தை வழிபடுறோம். நமக்கு அப்பாற்பட்ட சக்தின்னு ஒருத்தர் இருந்தா அவருக்கு இறக்கும்னு ஒண்ணு இருக்கணுமே. அப்ப பண்ற பூஜைலாம் எங்க போறது, சொல்ற ஸ்லோகம்லாம் எங்க போறது, இவ்வளவு நிவேதியம் பண்றோம் இவ்வளவு பண்றேன் அப்படின்னு ஒரு கேள்வியோட வாழ்க்கையில பாதி நேரத்தை கழிச்சிட்டேன். ஃபைனலா நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளும் போதுதான் ஒரு நாள் ஒரு 8-10 பேர் வந்து குடிச்சிட்டு வந்து ஒரே கலாட்டா. வீட்டுல 50,000 ரூபாய் வாங்கி போய் 6 மாசம் ஆட்சி கொடுக்கல, பணத்தை கொடுத்தா இங்கேருந்து போவோம், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சாமான தூக்கி ரோட்ல போட்டுருவோம்னு மிரட்டினான். இதுல பொலிட்டீஷியன் வேற ஒருத்தரோட ரெஃபரன்ஸோட வந்தா. எனக்கு பயமா எடுத்து என்ன பண்றது, எங்க நாட்டுல போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் எல்லாம் கேள்வி கூட பட்டது கிடையாது. நாங்க உண்டு எங்க வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்த ஒரு அமைதியான ஒரு குடும்பம். எனக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு இப்போ அழுதுமா நான் சொன்னேன், எங்க நாட்டுல பாருங்க 2 பிளாஸ்டிக் சேர் தான் இருக்கு, டிவி ஃப்ரிட்ஜ் கூட விட மாட்டேங்கிறாரு, எடுத்துட்டு போய் ஆடிடுறாரு. என்னன்னு தெரியல, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நானும் எவ்வளவு பரிகாரங்கள் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு பரிகாரமும் பலன் கொடுக்கலன்னு சொன்னேன்.
அவன் யாரும் காதில் வாங்கிக்கிற நிலைமையிலே இல்லை. ஏன்னா ஒருத்தர் ஒரு பாஷையில் திட்டுறா, ஒன்றும் புரியவும் இல்லை. அப்படியே சண்டை வலிக்க ஆரம்பிச்ச உடனே ஒருத்தர் சொன்னார், இது பொம்பளையா இருக்கிறதுனால 24 hours டைம் கொடுத்து பார்க்கலாம். திடீர்னு நம்ம தானே கேட்டதுனால இந்த அம்மாவுக்கு ஒன்றும் பண்ண முடியல. நமக்கு தேவை பணம். நாளை ராத்திரி வரும்போது பணத்தை கொடுக்கலன்னா வீட்டு சாமானை தூக்கி ரோட்ல போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பிள்ளைங்களோட சேர்த்து கொண்டு போய் நிற்க வச்சா பணம் வந்துடும் அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டாரு. அந்த 10 வருஷத்துல 11 வீடு மாத்தியாச்சு. எவ்ரி இயர் கூட சொல்ல முடியாது, 8 மாசம் தான் ஒரு வீட்டுல. அதுக்கு மேல வீட்டுக்காரங்க வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டு இப்படியே தான் போயிருந்தது வாழ்க்கை. என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க ஆத்துல இந்த சாமி ரூம்ல போய் லைவ் விளக்கேற்றி வச்சுட்டு ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அழுதுண்டே படுத்துட்டு இருந்து அழுதுண்டே ஸ்லோவா சொல்லிட்டே இருந்தா திடீர்னு மயக்கம் வரும், திடீர்னு படுத்துட்டு என்ன சாப்பிட்றது கிடையாது சரியா. இவரால எல்லாமே இழந்து போயிட்டுமே, அப்படி என்ன பாவம் பண்ணிருப்போம். இப்படியே இருந்தேன். மறுநாள் காத்தால எங்க அம்மா அதுக்கு போயிட்டு ஆஃபீஸ் விட்டு நைட் போனேன். எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நடந்தது. நேற்று 4 பேர் 8 பேர் வந்தா வீட்டுக்கு பயமுறுத்திட்டு போயிருக்கா. அதுல பொலிட்டீஷியன் வேற ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நன்றி சொல்றா. நாளைக்கு கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் இன்னைக்கு ராத்திரி கொண்டு நிறுத்திட்டு வா போல இருக்குமா, எனக்கு பயமா இருக்குன்னு. எங்க அப்பா சொன்னா, எங்கிட்ட 50,000 கிடையவே கிடையாது, உனக்கு எவ்வளவுதான் கொடுக்குறது, இன்னும் என்னதான் சப்போர்ட் பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குற, 10 வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு, நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிற, உலகத்துல யாரும் இல்லையான்னு அவன் 3 மாசம் 6 மாசம் ஆச்சுல சரிப்பட்டு வரலாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கான், நீ தான் என்னமோ கல்யாணம் பண்ண அந்த மாதிரி திருத்தரன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதே மாதிரி வாழ்க்கை போச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. சரி அப்பா கிட்ட சொன்ன, சரிப்பா இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன பண்றது, நான் இங்கே படுத்துக்குவான்னு கேட்டேன். எங்க அப்பாவுக்கும் எனக்கு இருந்த உறவு உண்மையிலேயே அதை வார்த்தையில சொல்ல முடியாது. அவ்வளவு நல்ல மனுஷன். குறிப்பா எங்க 5 பேர்ல என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா நான் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிலாம் நடந்துக்கணும், அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றதே ஒரு கொள்கையா வச்சிருந்தாள். நான் படிக்கிற நாட்கள்ல இருந்து கூட எங்க அப்பா கஷ்டப்படும் போது ஒருத்தர் வருமானம் இருக்கும்போது கூட எனக்கு பஸ் ஃபேர் கொடுத்தாருன்னா நான் ஒருவேளை அந்த கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டராவது வரும் எங்க ஸ்கூல் போயிட்டு வரதுக்கு. ஸ்கூல் நாட்கள்ல கூட நான் என்ன பண்ணுவேன், அந்த பணத்தை கொண்டு போய் உண்டியில போட்டு வச்சுட்டு ஒருவேளை மட்டும் தான் பஸ்ஸுக்கு போயிட்டு வருவேன். ஒரு 25-26 தேதிக்கு அம்மாவும் அப்பாவும் பேசிப்பா என்ன பண்றதுன்னு தெரியல, 5 பசங்களை இந்த மாதிரி படிக்க வைக்கணும், காசு இல்லை போலன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த உண்டியிலேருந்து இந்த பணத்தை கொண்டு போய் எங்க அம்மாட்ட கொடுப்பேன். எங்க அம்மாக்கு அப்ப ஏதுல உனக்கு பணம், நீ ஸ்கூலுக்கு தானே போற, உனக்கு ஏது காசுன்னுவா. இல்லம்மா நான் பாதி நாட்கள் பஸ்ல போனதில்லை, நடந்துதான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்து எங்க அப்பா கூட எங்க அப்பா என்ன கட்டி பிடிச்சுன்னு அழுவார். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு உண்மையிலே ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவார். அந்த வாயினால எங்க அப்பா சொல்றாரு, நீ வீட்டு விட்டு வெளியில போயிடு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் சரியில்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே சரியா இருக்காது. ஈவன் பேரண்ட்ஸ் கிட்ட கூட மரியாதை கிடைக்காது. என்னப்பா அப்படி சொல்ற, இப்ப எங்கப்பா போவேன் நான், எனக்கு யாரு இருக்காப்பா, நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு, என்னால 75 வயசு ஆகுது, என்னோட பென்ஷன்ல ஏதோ ஒரு வீட்டை கட்டின்னு நான் உட்காந்துட்டு இருக்கேன், இன்னும் எவ்வளவு அவமானத்தை தாங்கிக்க சொல்ற, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ன்னு சொன்னா நாளை காத்தால நாங்க 2 பேரும் தூக்க மாட்டி தூங்கிடுவோம், உனக்கு அதுதான் முக்கியம் சொன்னா நீங்க தங்கிக்கோ, கண்டிப்பா இது நடக்கும், ஏன்னா நீ இவ்வளவு தூரம் சொல்லிட்டு கண்டிப்பா ஆத்துக்கு வருவாங்க. உங்க வீட்டுக்கு போனேன்னா நீ கதவை பூட்டிக்கோ, திறக்கவே திறக்காத, யார் தட்டினாலும் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம், நாளை கத்தல அது முடிஞ்சோன்னா நீ நேரவா உனக்கு டைவர்ஸ்க்கு அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்துட்றேன். வேண்டாம் இந்த மனுஷன் ஃபோன் பண்ணாரு எடுக்கலை, வேற வழக்கம் போன வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. நானும் ரொம்ப நேரம் பேசி பேசி பார்க்குறேன். ராத்திரி 11:30 மணி ஆச்சு. எங்க அப்பா நீ கிளம்பலையா, நாத்தை கூட்டிட்டு படுக்கணும்ன்றான். எனக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் கற்பனை பண்ணி பார்க்கல. ஏன்னா எல்லார் வீட்லயுமே என்னதான் ஒர்ஸ்ட் கண்டிஷன் நடந்தாலும் அப்பா அம்மா அப்படி நிர்தாட்சியமா போகணும்னு சொல்ல மாட்டான். அவளை சொல்ல வைக்கிற அளவுக்கு நம்ம புருஷன் நடந்துட்டாரு பாத்தியா அப்படின்ற ஒரு எண்ணம் வேற மனசுல. சரி கிளம்புனாலே என்ன பண்றது, இவாளோட உயிருக்கு நான் காரணமா இருக்க வேண்டாம், ஏற்கனவே ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருக்கேன், நம்ம தலையெழுத்து என்னமோ அப்படி நடக்கட்டும்னு சொல்லி குழந்தை தூங்கிட்டு அவளை தோல்ல போட்டு பையனை கையில பிடிச்சிட்டு ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக்கோட நான் வந்து போறேன். ராத்திரி 11:30 மணி. அந்த ரோட்ல நடக்கும்போது லிட்டரலா நான் அழுதுண்டே தான் போனேன். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமா, இது தேவையா, நமக்கு இப்படி இருந்து என்ன சாதிக்க போறோம், நம்ம வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நான் அழுதுண்டே போறேன். ஆனா வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். இப்படி ஒரு நல்ல தெய்வம் உலகத்துல, அன்புக்குன்னே ஒரு தெய்வம் உலகத்துல தன்னோட ஜீவனையே கொடுத்துருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு சொல்றதுக்கு மனசால இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் என்ன போல் எத்தத்தினா பிடித்ததின்னு உட்கார்ந்துட்டு இருக்கவளுக்கு இந்த புஸ்தகமும் சீடியும் போய் அத்தனை பேரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அது இருக்குன்னு சொன்னா உண்மையில அது ஆண்டவரோட கிருபைன்னு தான் சொல்லணும். அதுக்காக தான் அந்த புஸ்தகத்தை சீடியும் அந்த 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு நோக்கமே, எனக்கு ஆண்டவர் தெரியாமே வாழ்க்கை பாதி நாள் கழிச்சிட்டேன். அப்படி நிறைய பேருக்கு இப்படி இருக்கக்கூடாது, அவளாம் நன்னா இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி அந்த புஸ்தகம் சீடியை போட்டோம். அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வரேன், ஒரு 12:15 மணி இருக்கும்.
பசங்களை தூங்க வச்சுட்டு நான் சாப்பிடவே இல்லை. எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு போனா இல்லை வேண்டாம் எனக்குன்னு போயிட்டேன். சரியான பசி, வயிறு கிள்றது, ஆனால் சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. எப்போ வருவாங்களோ என்ன நடக்குமோ வந்துட்டு போனானுங்களோ இப்படி காத்தால. ஏன்னா எத்தனை மணிக்கு வேணா கதவை தட்டுற சத்தம் கேட்கும், கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ராத்திரி 12:15 மணிக்கு ஒரு லெட்டர் எழுதினேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், எனக்கு இது வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு வாழறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை, என் புருஷன் திருந்து வாழ்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எல்லாருமே சொல்றா நீ சம்பாதிக்கிற நீ இருந்துக்கோன்றா. எனக்கு இஷ்டம் இல்லை, புருஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அவர் திருப்தி வாழணும்னு நான் முடிவு பண்ணி தோத்து போயிட்டேன். அதனால நான் போறேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு என்னோட சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு எழுதிட்டு நாளைக்கு எந்த பிரச்சனையும் இதனால வந்துடக்கூடாதுன்னு எப்படி செத்து போகிறதுன்னு தெரியல. மறுநாளுக்கு மெடிக்கல் ஷாப்ல போய் ஸ்லீப்பிங் டோஸை வாங்கி முழுங்கிடலாம்னு நினைச்சேன். வெறும் வயிற்றுல போட்டோம்னா கண்டிப்பா சீக்கிரம் ரியாக்ட் ஆகும். ஏன்னா எனக்கு அல்சர் நிறைய பிரச்சனை உடம்புல, சீக்கிரமும் செத்து போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். ஆனா குழந்தையும் சேர்த்து மருந்து கொடுக்கறதுக்கு மனசும் வரல. அவன் என்ன தப்பு பண்ணியிருப்பான்னு தெரியல, அவளை விட்டுட்டு போறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா நானும் போயிட்டாலும் இவர் ராத்துக்கு வந்தா வருவார், வராட்டா வரமாட்டார். இவர் வீட்டுக்கு வந்தா பிடிச்சிப்பா எல்லாரும் கண்டிப்பா எஸ்கேப் ஆயிடுவார். அது ரெண்டும் எங்க போய் நிற்கும்? எங்க அம்மா அப்பாவுக்கு சாதம் போடுவாளா இருப்பாளான்னு கூட தெரியாது. நம்ம மேல இருக்கிற கோபத்தை அதுங்க மேல காமிச்சாலும் ஆச்சரியப்படுது. ஏன்னா எவ்ரி டே நாட்டுக்கு போனேன்னா முதல் வேலை எங்க அம்மா 4 பேர் வந்துட்டு போனா அவமானமா இருக்கு, உன் பசங்க ஒரே வாழ் பசங்களா இருக்கு, வீட்டை சுத்தி ஓடுறது என்னால ஒன்றும் பார்த்துக்க முடியல, போக முடியலன்னு உடனே பையனை போட்டு எனக்கு இருந்த ஆத்திரம், எனக்கு உள்ள இருந்து எல்லாமே சேர்த்து வச்சு பழி வாங்குற மாதிரி நல்லா அடிச்சுடுவேன். குழந்தை கையெல்லாம் அப்படியே முதுகுல பட்டப்பட்டியா பதிஞ்சிடும். அப்ப எங்க அம்மா கிட்ட எதுக்கு உன் கோபத்தை குழந்தைகிட்ட காமிக்கிறேன், பின் என்ன பண்ண சொல்ற, என் தலையெழுத்து அப்படியே சொல்லிட்டு குழந்தைகளை கூட வீட்டுக்கு போன உடனே முதல் வேலையை அந்த சட்டையை கட்டி பார்த்தேன்னா பட்டப்பட்டியா இருக்கும். ஏன் நம்ம இப்படி பண்றோம்? நம்ம பிரச்சனைக்கு குழந்தைய பழி வாங்கிட்டோமே நினைச்சு அப்புறமா தேங்காய் தலையை விட்டுட்டு அழுவேன் குழந்தைய வச்சுன்னு. அதாவது உலகத்துல உண்மையிலே சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது. இந்த அளவுக்கு தான் ஒரு கஷ்டப்படுறதுன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் கிடையாது. அது அனுபவிக்கிற அளவுக்கு அந்த வலி தெரியும். என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுக்கு போய் லெட்டர் எழுதி வச்சுட்டு சரி போயிடலாம், இனிமே குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்த எனக்கு மனசு இல்லை. ஆனா ஒரு எண்ணம் தோணித்து, ஒருவேளை நம்ம செத்து போறமான சூழ்நிலை வந்தா யார் முன்னாடி வேஷம் வேலை செய்யும், யாருக்கு பின்னாடி வேலை செய்யணும்னு தெரியாது. குழந்தைக்கு ஒரு வேலை செஞ்சு அது துடிச்சது நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுமா? இல்ல நம்ம போயிட்டோம்னா குழந்தைங்க திண்டாடுமே, என்ன நடக்கும், யாருக்கு சாவு வரும்னு தெரியாது. ஒருவேளை பாதியில உயிர் போகாத பக்கத்தாத்துல எதிர்த்தாத்துல இருக்காலும் கூப்பிட்டு காப்பாத்தி கை காலம் ஏதாவது போச்சுன்னா, இல்ல ஏதாவது வேற ஏதாவது நிலைமைக்கு போயிட்டோம்னா உயிரும் போகாம போயிட்டுனா என்ன பண்றது? எதுவுமே புரியல. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. ஆனா இவர் வீட்டுக்கு வரல, 4 நாள் 3 நாள் வரமாட்டார். சரி வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கடைசியா அந்த தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடலாம் சொல்லி போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தேன். எனக்கு ஸ்லோகமும் சொல்ல வரல, நான் சொல்லாமே இருக்க முடியல. சரி ஏதாவது வழி வராதா, யாராவது காப்பாற்ற மாட்டாளா, யாராவது என் புடிச்சுக்க திருத்த மாட்டாளா, ஒரு தெய்வம் உலகத்துல இருக்கு அங்க போன ஒருத்தர் சொல்ல மாட்டாளான்னு காத்துட்டு இருந்தேன். பதில் வரல. சரி ரைட், இவ்வளவுதான், இவ்வளவு நாள் கஷ்டப்படுறதுக்கு நமக்கு சாவுதான் வாழ்க்கைன்னா அதையும் ஏத்துக்க தயாரா இருக்க வேண்டியதான். இருக்கிறதோட போய் சேர்ந்தா நிம்மதியாவது இருக்கலாம். ஆனா விஷத்தை சாப்பிட்டு போய் சேர்ந்தா நரகத்துக்கு போவோம்னா தெரியாது. ஏன்னா எங்க அம்மா இந்த ஸ்லோகம் இந்த பூஜை பண்ணா சொர்க்கம் கேரண்டி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா வழி ஏசுதான்றது இப்பதான் தெரியும், அப்ப தெரியாது. அதனால முடிவோட படுத்துட்டு இருந்தேன் சாவை நோக்கி. ஆண்டவர் பாருங்க, நம்ம அம்மா வயிற்றுல உருவாவதற்கு முன்னமே அவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு, பேர் சொல்லி இருக்கிறார், உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறார். இதெல்லாம் தெரியாது. சரி அவ்வளவுதான் போல இருக்கு, கடவுளே இல்லை போல இருக்குன்னு நினைச்சுன்னு இருந்தவளுக்கு ஒரு 6:30 மணிக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்கும் போது திறந்தேன். உண்மையில இவர் தான் வந்துட்டார் போட்டு இவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சுன்னா கதவு திறந்தேன். கதவு திறந்து இவர் வரல. என்னோட கடைசி தங்கச்சி அவங்க வீட்டுக்காரரும் வந்திருந்தாங்க. அவ ஒரு கிறிஸ்தவரை கல்யாணம் பண்ணி போயிட்டா, அதனால எங்க ஆத்துல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு அவளை பார்த்து. ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு அவளுக்கு, எனக்கு தெரியாது. நாங்க போனா எங்க அப்பா எங்களை அதோட்டு ஒதுக்கி வச்சிருவேன்னு சொல்லிட்டு, அதனால அவளை அதாவது அவ செத்து போயிட்டா எங்களுக்கு 4 குழந்தைகள் எங்க அப்பா சொல்லுவா. அந்த அளவுக்கு பயங்கர வெறுப்பு, எங்களை அசிங்கப்படுத்திட்டு இவ கல்யாணம் பண்ணி போயிட்டான்னு சொல்லி. அதனால நான் முதல் வார்த்தை கேட்டேன், எதுக்கு வந்திருக்க, நீ தெரிஞ்ச அப்பா என்ன ஆத்தோட்டு வெளில அனுப்பிச்சுட்டா, நீ வெளியில போயிடு. அவர் சொன்னா இல்ல இதே இடத்துலதான் நாங்க இருக்கோம், நீ படுற கஷ்டங்கள்லாம் கேள்விப்பட்டோம், அதனால உனக்கு ஆண்டவராக இயேசுவை பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னா. என்ன புதுசா சொல்ல போறேன், நீ அங்க போயிட்டதுனால இயேசுவை பத்தி சொல்ற போல இருக்கு. நம்ம பண்ணாத பூஜைகளா சொல்லாத ஸ்லோகங்களா நான் எவ்வளவு பூஜை பண்றேன் தெரியுமா, இப்போ உனக்கு தெரியாது. இவர் மாறணுன்றதுக்காக நான் என்னோட உயிரே கொடுக்க கூட தயாரில்ல நிலைமைக்கு போயிட்டேன். இதுக்கு மேல கோயிலும் கிடையாது, இதுக்கு மேல பூஜையும் கிடையாது, ஸ்லோகமும் கிடையாது, நிலைமை போயிட்டேன். இவெல்லாம் திருத்தாது, நீ
வந்து இயேசு மட்டும் என்னத்தையும் கேட்க போறாரு, எனக்கு நம்பிக்கை கிடையாது, நீ போயிடு. ஆனா அவர் ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிட்டு ஒரு பைபிள் கொடுத்துட்டு இதை படிச்சுப்பாரு. அவர் பேசுகிற தெய்வம் ஒரு கல்லோ மரமோ கிடையாது, உன் வாழ்க்கை மாறணும்னு அவர் தான் பொறுப்புன்னு சொல்லி அந்த வேத புத்தகத்தை கையில கொடுத்தா எனக்கு படிக்கணுன்ற எண்ணம்லாம் வரல. இவரையும் வேணா ஒரு கடவுளா சேர்த்துக்கலாம்னு நினைச்சிருந்தேனே தவிர இவர் தான் தெய்வம்னு சொன்னா அதுக்கு எனக்கு நம்பிக்கை வரல. சரி என்ன பண்ணணும்னு கேட்ட 10 நிமிஷம் டெய்லி அவர்கிட்ட சொல்லுவோம் விஷயத்தன்னு சொன்னா அப்படி சொல்ல ஆரம்பிச்சேன். டெய்லி 10 நிமிஷம் காத்தால இருந்து இயேசுவே நீங்க யாருன்னே தெரியாது, ஏதோ இவ சொல்றான்றதுக்காக நான் சொல்றேன், உங்களால முடிஞ்சே இவரை திருத்துக்க அப்படின்னு சும்மா வேணா சொல்லிட்டு போனதுல நம்பிக்கை கிடையாது. சாயந்தரத்துல எங்க அதுல இந்த வழக்கப்படி கோவில் பூஜை எல்லாம் ஈவினிங்ஸ்ல வச்சுப்பேன். வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரல. ஏன்னா நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உலகத்துல எதுவுமே. விசுவாசம் இல்லாத ஜெபம் வந்து வீணான ஜெபம், ஆண்டவர்கிட்ட போகவே போகாது. எனக்கு தெரியாது. அப்படி கொஞ்ச நாளைக்கு போனது. ஆனா ஒன்னும் ஆன்சர் கிடைக்கல. வாழ்க்கையில மோசமான சூழ்நிலைக்கு போக ஆரம்பிச்சு. ஒரு நாள் பார்த்தேன், கத்துல தூங்கி எழுந்து பார்த்தா செலவுக்கு வச்சிருந்த பைசா கூட இல்லை, அரிசி வாங்கலாம்னு வச்சிருந்த பைசாவும் இல்லை, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. 3 நாளைக்கு கிட்டத்தட்ட 3 வேளை இட்லியே கொடுத்து குடும்பத்தை ஓட்டினேன். இப்படி ஒரு சஃபரிங்னா மோசமான சூழ்நிலை, என்ன பண்றதுன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் செத்து போலான்ற எண்ணம் தான் வரும். என் தங்கையும் அடிக்கடி வந்து சொன்னா, எங்களை ஒரு சர்ச்சை கூட்டின்னு போனா, என்னென்னமோ முயற்சி எடுத்து பார்த்தா ஒண்ணுமே மாறல. ஒரு நாள் அடுப்புல கரண்டியை போட்டு கையில காலெல்லாம் சூடு வச்சுக்க ஆரம்பிச்சேன். செவத்துல போய் முட்டிப்பேன், என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏதாவது நம்மளை வருத்திண்டாலாவது தெய்வத்துக்கு மனம் இறங்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. எப்ப பார்த்தாலும் தற்கொலை பண்ணிக்கலான்ற எண்ணம் தான் இருக்கும். எல்லாரும் விட்டுட்டா இனிமே என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒரு எண்ணம் தான் இருந்தது. என் தங்கை வந்து பார்த்துட்டு, இதுக்கு மேல உன்னை விட்டேன்னா கண்டிப்பா நீ போயிடுவேன், பயமா இருக்கு எங்களுக்கு, நீ வா உனக்கு டிவோர்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு அட்வொகேட்ட கூட்டின்னு போய் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா. எங்க மாமியார் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு, என்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுத்தா. யார் வந்து கேட்டாலும் பணம்னு வந்து கேட்டாலும் இது எங்க வீட்டுக்காரரோட சம்பந்தப்பட்டது, எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு விவாகரத்துக்கு எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு, நீங்க அவள்கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிடுன்னு சொன்னான். சரி உலக பிரகாரமா எல்லா ஆக்ஷன் எடுத்தாச்சு. ஆனா இப்ப இவர் இல்லாம வாழ்றது எப்படின்னு தெரியல. எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன், நான் வேண்டாம், நான் வீட்டை காலி பண்ணி போயிடுறேன். எங்க அம்மாவுக்கு என் தங்கையோடு பேசினது போனதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு போயிட்டு சொன்னா, உன் தங்கச்சி வீட்டுக்கிட்ட போறதா இருந்தா நீ அப்படியே போயிடு, இங்க வரக்கூடாது. நம்மளோட இருக்கிறதா இருந்தா நீங்க, ஏன்னா நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. உன்னோட துணிமணி என்ன இருக்கோ எடுத்துன்னு கிளம்பிடு, உன்னையும் சேர்த்து தலைமொழிக்கிடுவேன், எனக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு 3 பொண்ணு தான். என்னை அவமானப்படுத்துற மாதிரி இருந்தா யாரா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. நம்ம ஆச்சாரம் நம்மளோட காரியத்துக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா உலகத்துல இந்த இயேசுல எந்த கடவுள் வந்தாலும் ஓம் புருஷன் திருந்த மாட்டான், நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னா சீட்டாடினவெல்லாம் திருந்தினதான் இது வரைக்கும் கேள்விப்படலை. இதெல்லாம் நடக்காது. உன் தலையெழுத்து, ஒழுங்கா நீ சம்பாதிச்சமா குழந்தைங்களை வச்சுட்டமா நம்பாத்துக்கிட்ட இருந்தான். எனக்கு மனசு வரல. சரி வேணாம், என் தங்கச்சி சொல்றாளேன்னு போயிட்டேன் அவன் வீட்டுக்கு. ஏன்னா அடிக்கடி ராத்திரியில வேதத்தை வாசிக்கும் போது நிறைய வார்த்தை மூலமா ஆண்டவர் என்னோட கூட பேசுவார். சில நேரங்கள்ல பார்த்தா நான் பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு வார்த்தை திருப்பினேன்னா வரும். எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருந்தது. சரி நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணலான்னு போயிட்டேன். அங்க போன உடனேனா எல்லா சாமானும் இறக்கி வச்சுட்டு என் தங்க வீட்டுக்கு போயிட்டா. சரி போன உடனே என்ன பண்றது, நம்ம எப்படி வாழ போறோம், என்ன பண்ண போறோம்னு தெரியல. படுத்த தூக்கம் வரல, அப்படி அழுதுட்டே இருந்துச்சு. ஒரு குரல் மட்டும் காதுல கேட்டது, அந்த வேத புத்தகத்தை எடுத்து படி அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் இருந்தது. ஆனா வீட்டுல யாரும் இல்லை, 2 குழந்தைகளும் தூங்கிட்டு இருக்கா, நான் ஒண்டிதான் முடிச்சுட்டு இருக்கேன். இவரும் கிளம்பியாச்சு. எல்லாமே இயேசு கிட்ட போனா மொத்தமா போயிடுன்ட்டா. சோ யாரும் இல்லவும் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. 3 தடவை அதே குரல் திரும்ப திரும்ப கேட்ட உடனே சரி என்னமோ தெரியல, நமக்கு தோன்றது போல எதை எடுத்து படிச்சுதான் பார்க்கலாமேன்னு அந்த பைபிள் திருப்பினேன். உண்மையிலேயே நான் இதை படிக்கணும்னு இல்லை, ஜெபம் பண்ணணும்னு ஆரம்பிக்கல, ஏதோ தோன்றதே படிக்கலாம்னு தான் எடுத்தேன். ஆனா ஆண்டவர் எப்போ இந்த பைபிளை தரப்ப எப்போ தேடுவேன்னு காத்துட்டு இருந்த மாதிரி பக்கத்துல வந்து நின்ன மாதிரி ஒரு நிழல் தெரிஞ்சது. அப்படியே கை காலெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சது. உச்சந்தலையில உள்ளங்கால் வரைக்கும் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. என்னமோ எனக்குள்ள நடக்கிறது தெரிஞ்சது. கண்ணில் தாரையா தண்ணி வழியாவது பைபிள் நனைஞ்சு போச்சு. ஏதோ நடக்கிறது நம்மளுக்குள்ளன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சத்தம் போட்டு இப்படி அழ ஆரம்பிச்சேன். இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் அழுததில்லை, இது வரைக்கும் இந்த பாரம் எனக்கு வந்ததில்லை. அப்படியே சொன்னேன், எனக்கு யார் தெய்வம்னு தெரியல, யார் என்னை காப்பாற்ற போறான்னு தெரியல, ஆனா எனக்கு வாழறதுக்கு இஷ்டம் இல்லை, அவர் திட்டத்துக்கு ஒருத்தருமே இல்லை, அப்ப யார் தான் கடவுள் இந்த உலகத்துலன்னு சொல்லி இப்படி அழுதுட்டு இருந்துச்சு. அப்படி அந்த குரல் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறது, என்ன விசுவாசி, என்ன நம்பு, உன் புருஷனை நாம் திருத்த முடியுமா? அப்ப நான் சொல்றேன், இதெல்லாம் நடக்காத கதை. ஏன்னா இவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார், நிறைய பிரச்சனை, வாங்கின கடன் அடைக்கிறதுக்குள்ள ஆயுசு பிடிச்சு போயிடும், இன்னும் என்னன்னு நடக்கும்னு தெரியல, யாருமே திருந்த வர சொல்ல மாட்டேங்கிறார். என்ன விசுவாசம், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை.
என்னை நம்பு, உன்னை படைத்தவனை நம்பு அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் மூலமா வேதத்தில் வசனங்கள் மூலமா என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பைபிள் திரும்புது, ஆண்டவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள், அவர் பிறந்தது, அவர் மரித்தது, 3ஆம் நாள் எழுந்தது, இதெல்லாம் பேசி திரும்பும்போது இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையே, நம்ம யாருன்னே தெரியாதப்ப நமக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாருன்னு போட்டிருக்கேன். இப்ப இவரால ஏன் நம்ம புருஷனை திருத்த முடியாது? நம்ம இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டோம், என்னென்ன விக்கிரகம் பின்னாடி இல்லாம போடுமே, சிலை வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது, எந்த இடத்துல உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் பதில் கொடுக்கிற தெய்வம்னு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு விடிகாத்தால 5 மணி வரைக்கும் இந்த பைபிளை கீழே வைக்கல, படிச்சுட்டே இருந்தேன். என்னோட பேசிட்டே இருந்தார் ஆண்டவர். ஆனா என்ன நடக்கிறதுன்னு தெரியல, ஒன்றும் கனவு மாதிரி இருந்தது. அன்னைக்கு அடுத்த நாள் காத்தால எங்க ஆத்துல இருந்த எல்லாம் CD கேசட் சிலைகள் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில எடுத்து வச்சேன். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு ஆட்டோல இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன். விக்கிரகத்துக்குடி ஒரு அறிகுறி கூட எங்க வீட்டுல கிடையாது. வீடு ஃபுல்லத்தையும் அவங்க விட்டுட்டு அன்னையிலேருந்து முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அதோட எனக்கு ஜெபம்லாம் பண்ண தெரியாது, எனக்கு வேதத்தை வாசிக்க தெரியாது, இது தமிழானே புரியல, பாதி புரிய மாட்டேங்கிறது. ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க சொல்லியிருக்கிற, என்ன விசுவாசி, என்ன நம்பு. உண்மையிலே சொல்றேன், எனக்கு தெய்வம்னு ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்காருன்னா அது நீங்க மட்டும்தான். உங்களை மாதிரி ஒரு தெய்வத்தை நான் பார்க்கல, இவ்வளவு அன்பானவர்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பாவே நான் விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாரு, ஆனா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதனால கண்டிப்பா நீங்க எனக்கு ஒன்னே போட்டா கூட உங்க மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். நீங்க என் புருஷனை திருத்தினாலும் திருத்தாட்டாலும் எனக்கு நீங்க தான் தெய்வம். ஒரு நாள் வரும், கண்டிப்பா என் கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுப்பீங்கன்னு சொல்லி என்னோட நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சூழ்நிலைகள் சாதகமா இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு மனுஷன் கூட உலகத்துல இல்லை. எங்க தங்கச்சி மட்டும்தான் அப்பப்ப வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு போவாங்க, தவிர வேற எதுவுமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலுமே எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 1 வருஷம். ஒரு நாள் ராத்திரி 8 மணிக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்டது. உண்மையிலே அந்த 1 வருஷத்துல இவரோட எந்த தொடர்பும் கிடையாது. இவர் ஃபோன் நம்பர் தெரியாது, அட்ரஸ் தெரியாது, நோ கம்யூனிகேஷன். அவர் இருக்காரு இல்லைன்னு கூட தெரியாது. சில பேர் வந்து கேட்பா, இவரு கூட எந்த அட்ரஸுமே இல்லை, இவர் நிஜமா இருக்காரோ இவர் வாங்கின கடனுக்கு இவன் எங்க வெட்டி போட்டான்னு தெரியாது. எந்த நம்பிக்கையில நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதிகமா எதிர்பார்க்காதீங்க, நல்லது இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் அவள்கிட்டலாம் சொல்லுவேன், என்னோட ஆண்டவராக இயேசு உயிரோட இருக்கிறார், என் கணவர் உயிரோட தான் இருப்பார், ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாருன்னு சொல்லி அப்படியே ஜெபத்திலேயே வச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் இந்த மாதிரி 8 மணிக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்டோம். திறந்து பார்த்தா இவர் நின்றுட்டார் வாசல். அதெல்லாம் எனக்கு நம்ப முடியல. நான் அப்படி கிள்ளி பார்த்துட்டேன், நிச்சயமா சொல்றேன்னா இருக்குதா இவர் தானா அப்படின்னு. நிறைய வாக்குறுதி ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன். இவர் வந்தா கண்டிப்பா சண்டை போட மாட்டேன், எதை பத்தியும் கேட்க மாட்டேன், இதோட மோசமான சூழ்நிலைக்கு போனா கூட நான் இவரோட தான் இருப்பேன், இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் போய் நீங்க தான் தெய்வம்னு சாட்சி கொடுப்பேன்னு சொல்லி நிறைய பொருத்தனை பண்ணினேன். ஆனா பார்த்த உடனே பொருத்தனை எல்லாம் மறந்து போச்சு. இவர் எந்த மூஞ்சி வச்சு வீட்டுக்கு வந்தார், இவர் என்ன கொடுமைப்படுத்தின, இவரால் தானே எல்லாம் போச்சு. இன்னைக்கு நடுரோட்ல நிக்கிறவன், எத்தனை கௌரவத்தோட எப்படி வாழ்ந்தோம், இன்னைக்கு யாருமே மதிக்க மாட்டா, எல்லாரும் விட்டுட்டு போன்னு சொல்லிட்டாலே, இப்படி நிறைய கோவம் தான் மனசுல வந்தது. பின்னாடி ஆண்டவர் நான் செஞ்ச பொருத்தனையை ஞாபகப்படுத்தினார். உடனே இல்ல ஆண்டவரே, எனக்கு இவர் திருந்தணும், எங்கெல்லாம் நான் அவமானப்பட்டனோ அதே இடத்துல நீங்க தூக்கி நிறுத்தணும். பாருங்க, என் கணவரால நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், இதுக்கு காரணம் இயேசுன்னு சொல்லி நான் சொல்லணும், இந்த நாள் வரணும், அதற்கு நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி ஒரு உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு அன்னைக்கு ராத்திரி எதுவுமே பேசல, சாதம் போட்டுட்டு படுத்துட்டாச்சு. கொஞ்ச நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு, நீர் இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே, நாளைக்கு அத்தாலி ஒரு சீட்டாட போனாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க தான் பொறுப்பு ஆண்டவரே மொத்தமா சொல்லி அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அன்னையில இருந்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர் இருதயத்தை மாற்ற ஆரம்பிச்சார். வாழ்க்கையில இது வரைக்கும் சண்டை, எங்க அம்மா சொல்றோம் 5 நிமிஷம் நீங்க சண்டை போடாம நான் பார்த்தது கிடையாது, ஏன்னா அப்படி அடிச்சுக்கிறீங்களோ தெரியலையா, எப்ப பார்த்தாலும் தகராறு சண்டை, வீட்டுல ஒரு நிம்மதிக்கான சூழ்நிலையே கிடையாது. அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா பேச்சு கிடையாது, அனாவசியமான வார்த்தைகள் கிடையாது, வீட்டு விட்டு வெளியில போறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா வேதத்தை வாசிப்பார், ஜெபம் பண்ணுவார், சாப்பிடுவார், தூங்குவார். எனக்கே ஒரே ஆச்சரியமா இருந்தது, எப்படி இப்படி மாறினார்னு தெரியலையே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் இருக்கும். ஒரு நாள் சொல்றது, இவ்வளவு நாள் வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு தெரியல, பாதி நாள் எனக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் கூட இல்லை, எல்லாமே அழிஞ்சு போன மாதிரி இருக்கு, மனசுக்குள்ள ஒரே இருட்டு, ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கும், எங்க போறோம்னு தெரியாது, என்ன பண்றோம்னு தெரியாது, ஒரு நோக்கம் இல்லாம ஏதோ போயிட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று வழி நடத்தினே இருந்தது. ஆனா இப்ப எதுவுமே இல்லை, மனசு ரொம்ப லேசா இருக்கு, சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. இப்படி ஒரு மோசமான பாவத்தை நான் எப்படி பண்ணேன்னு தெரியல. இனி இந்த ஜென்மத்துல இந்த பழக்கத்துக்கு நான் போக மாட்டேன். இனிமே நானும் நீயும் குழந்தையில சேர்ந்து பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், இனிமே நமக்கு இயேசு மட்டும்தான் தெய்வம்னு சொன்னாங்க.
ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னையில இருந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சோம். சூழ்நிலைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்குது. ஆனா ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கல, என்னை மட்டும் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ண. நான் நம்புறேன் ஆண்டவர், உங்களை என் நம்பிக்கைக்கு பத்திரமா நீங்க எனக்கு செய்வீங்க, என்னோட கண்ணீரை உங்களுக்கு துருத்தில சேர்த்து வச்சிருக்கிறீங்க, பதில் கொடுப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லி எனக்கும் ஆண்டவருக்கும் இருந்த ஒரு உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. வெளி மனுஷா சப்போர்ட் கிடையாது. எந்த நேரத்துல வேணா நான் பார்த்து பேசினே கட்சி கூட பேசினே இருப்பேன். கம்ப்யூட்டர் ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டே பேசினே இருப்பேன். ரொம்ப துக்கம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி தான் எழுந்து போய் ரெஸ்ட் ரூமில் போய் முகத்தால மீண்டு அங்கேயே ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். என்னோட டோட்டல் என்னோட நோக்கம் எண்ணம் சிந்தனை எல்லாம் இயேசு மட்டும்தான் இருந்தார். அப்படி அசைக்க முடியாத ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை நான் ஆண்டவர் மேல வச்சதுனால ஆண்டவர் என் மேல இறக்கப்பட்ட கிருபையா என்னோட கணவரை சந்திச்சார். மாற்றும் வாழ்க்கையில் வந்தவுடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா அப்பெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இவர் திருந்த மாட்டாருன்னு சொன்னதே வாயினால இப்ப சொல்ற ஆச்சரியமா இருக்கு. ஆள் மாறாட்டதான் நடந்துட்டான்னு தெரியல. இவர் ஆத்துக்கு வந்தா உள்ள சேர்க்க மாட்டா, வெளியில போக சொல்லுவான். இன்னைக்கு சொல்றான், இந்த 2வது மாப்பிள்ளை மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடையாது. எப்படி இப்படி மாறினார் எங்களால நம்ப முடியல. நீ இவ்வளவு பூஜை பண்ண, இவ்வளவு பரிகாரம் பண்ண, அப்பெல்லாம் மாறல. நான் உண்மையிலே சொல்றேன், நீ இயேசு கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருக்கு. நாங்க ஒத்துக்கிறோம், நீ வணங்குகிற தெய்வம் உண்மையுள்ள ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்க சொந்தக்கார அத்தனை பேர் முன்னாடியும் ஆண்டவர் எங்களுக்கு தூக்கி நிறுத்தி இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒரு விசேஷமான குணம், எங்க நம்ம அவமானப்பட்டோமோ, எங்க முடியாதுன்னு சொல்றாளோ, எங்க எல்லாரும் கேவலப்படுத்துறாளோ அதே இடத்துல தூக்கி நிறுத்துவார். அதே இடத்துல நிறுத்துவோம். வெளியில இல்ல, வெளியில போனா நம்மளோட வாழ்க்கை என்ன நடந்து எக்ஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது. எங்க அசிங்கப்பட்டணும், எங்கெல்லாம் என் சொந்தக்காரெல்லாம் இவர் திருந்த மாட்டாங்க முடியாது நீ போயிட்டுன்னு சொன்னாலும் இன்னைக்கு அத்தனை பேரும் எங்க வீட்டுக்கு வரா. தண்ணி தெளிச்சு விட்டுட்டா நீ செத்து போயிட்டுன்னு சொன்ன அதே பேரண்ட்ஸ் இன்னைக்கு எங்க ஆத்துக்கு வரா, நாங்க அவங்க வீட்டுக்கு போறோம். வீக்கெண்ட் இந்த மாதிரி கன்வென்ஷன் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அது எங்க அம்மா வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை பார்த்து சமைச்சு போடுவா. எங்க அப்பா அனுப்பிச்சு வச்சுருவாங்க, நீ வீட்டுக்கு போ, அவ போயிட்டு வரட்டும் பிரேயர்க்குன்னு சொல்லி அனுப்புறாரு. எங்க வீட்டுல இப்ப நாங்க 5 அக்கா தங்கைகளை 4 பேர் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறோம். எங்க அக்கா ஒரு ஆண்டவர் சொல்லியிருக்கிற பூமியில நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள் சொல்லி வாழ்க்கையில நம்ம பேசுறது வேற, நம்ம சாட்சியா வாழும்போது நம்ம இயேசுவை பத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை பாக்குற வாழ்க்கை ஆன்சர் தெரிஞ்சிடும். போய் சொல்ல வேண்டிய நெசசிட்டி கிடையாது. நம்ம ஆண்டவரோட கற்பனைகளையும் கட்டளைகளையும் சும்மா படிக்கிறது இல்லை, அதன்படி நடக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். அன்னையிலிருந்து கர்த்தர் படிப்படியா எங்க வாழ்க்கையில நிறைய முன்னேற்றத்தை கொடுத்தாரு. என்னோட ஆபீஸ்ல நிறைய ப்ரமோஷன்ஸ் கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தரைங்களா அமோகமா தூக்கி நிறுத்தி இருக்காரு. கையில 20 ரூபாய் இருக்காது, அடுத்த வேலை சாப்பிட முடியாது, வேலைக்கு போக முடியாது, யார்கிட்ட போய் கை இருந்ததுன்னு தெரியாது, அசிங்கமா இருக்கும், ஏன் வாழணும்னு இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருக்கு சாட்சியா சொல்றேன், எங்க வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் கிடையாது, சகலத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா இது உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம். உலகம் ஆசீர்வாதம் பெரிய விஷயம் இல்லை, ஆனா உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம், சமாதானமும் நிம்மதியும் இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்மள பரலோகத்துக்கு கூட்டி போற ஒரே வாசல் ஆண்டவராக இயேசு தான். ஏன்னா உலக வாழ்க்கை ஒரு 70 வருஷம், பலத்தின் 80 வருஷம். இது பெரிய விஷயம் இல்லை. 1000 வருஷம் ஆண்டோட நிக்கிறது தான் முக்கியம். அதுக்கு இங்க நம்ம ஆயத்தமானோம்னா, நம்ம ஆயத்தமா இருக்கு முக்கியம் இல்லை, நம்மளை பாக்குறவா நிறைய பேர் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு நம்ம வாழ்க்கையை வாழணும், அதுதான் முக்கியமே தவிர உலகத்துல அழிந்து போற பொருட்கள் முக்கியம் இல்லை. நான் அன்னைக்கு ஆண்டோட எங்களுக்கு தெளிவுபடுத்தினார். இன்ன வரைக்கும் கர்த்தர் எங்களை நடத்துறாரு. 80 லட்சம் ரூபாய் கடன் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. கர்த்தருக்கு சாட்சியா சொல்ல போனா 1 பைசா கடன் கிடையாது. இன்னைக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு கொடுத்து உதவுறபடி எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கோன்றதுக்கு உதாரணமே அநேகருக்கு நம்ம உதவி செய்யறவங்களா, அநேகருக்கு இயேசு பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சொல்லி சொல்லி வெறுத்துல ஒவ்வொரு வார்த்தையும் கை வச்சு ஜோம் பண்ணுவாங்க. இப்படிங்களா நடத்துங்க, இப்படிங்களா மாற்றுங்க. அவ்வளவு கடன், லட்சக்கணக்கில் கடன், எப்படி கடன் அடைக்கிறதுனே தெரியல. ஒரு மாசத்துல சம்பளம் அன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 2002 வருஷத்துல எனக்கு சம்பளமே 11,500 ரூபாய் தான். கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரும். எதை வாங்குறது எதை வைக்கிறது. ஒரு மாசம் சாமான் வாங்கினேன்னா அடுத்த மாசம் மளிகை சாமான் வாங்க காசு இருக்காது. ஒரு மாசம் கேஸ் வாங்கினேன்னா அடுத்த மாசம் அந்த காசு, ஏன்னா 2 மாசத்துக்கு கொடுத்துருந்தா கேஸ் வரும், அடுத்த மாசம் அந்த மளிகை சாமான் வாங்குவேன். இங்க மாத்தி மாத்தி என்ன பண்ணாலும் அந்த கடனுக்கும் வட்டிக்கும் சரியா போகுமே தவிர அடைக்கிற முடியாது. வாங்கிதான் திருப்பியும் அந்த மாசத்தை ஓட்ட வேண்டிய நிலைமை. இப்படியே தான் போயிருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா கடன் வாங்குறதுக்கு மனசு வரல. ஒரு நாள் இந்த பைபிள் படிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்,
அன்பை தவிர வேறு ஒன்றிலும் கடன்படாதிருப்பீர்களாக. அதே உபகம் 28 அதிகாரத்துல நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். அது படிக்கிறதுக்கு சந்தோஷமா இருந்தது. அநேக ஜாதிக்கு கடன் கொடுத்து சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா நம்ம வாங்காம வாழ்க்கையை ஓட்ட முடியாத ஒரு நிலைமையில இருக்கவே என்ன பண்றது? யாராவது ஒரு கடன்காரனுக்கு திட்டம் கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னு சொன்னா அவன் கோர்ட்டு கேசுன்னுவான். எப்படி போகுது? வாங்கினது கொடுக்காம இருக்க முடியாது. பயந்துருப்பான். அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ண இந்த வார்த்தையில், ஆண்டவர் இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இது நடைமுறைப்படுத்தணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் இது நடைமுறைப்படுத்தணும்ன்ற எண்ணத்தோடு தான் நான் இதை கடைப்பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோட அன்னைக்கு கிளம்பினேன். கரெக்டா அன்னைக்கு எனக்கு எந்த கடன்காரன் வந்து அவன் பயமுறுத்தி பணத்தை வாங்கி போவானோ அந்த கடன்காரனுக்கு பயந்துதான் நிறைய நாள் ஜெபிச்சிருக்கேன். நானும் இவரும் கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். இது தப்புல அந்த கடன்காரன் வரான். அவனை பார்த்த உடனே வண்டியை விட்டு கீழே இறங்கிடலாமான்னு கை காலம் வெட்டான்னு ஆடுறது, கண்ணில் தண்ணி வருது, என்ன பண்றதுன்னே தெரியல. இத்த மாதிரி ஒரு சொல்றாரு, அவன் வந்துட்டு இருக்கான், என்ன பண்றது இப்போ? வந்தானா கட்டு பிடிக்காத குறைய கேட்பானே, காசு வேற கையில இல்லையே, நான் வேற ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிக்கிறேன், கடன் கேட்டா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, கஷ்டப்பட்டு வாங்கினா கூட பொருத்தனையை மீறிட்டோம்னா என்ன பண்றது, ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன் பாருங்க. உண்மையில உங்களுக்கு கேட்டா கூட ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாம கூட உங்களுக்கு தோணலாம். ஆண்டவரே ஒரே ஒரு ஜெபம் பண்ணதே. தீர்க்கதரிசியை பார்த்து எல்லாரும் வரும்போது அவன் சொன்னான், இல்லையா வந்து எல்லாருக்கும் என்னை கண்டுபிடிக்காதவருக்கு குருட்டாட்டம் பிடிக்கிற மாதிரி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவனுக்கு தேடும் போது அந்த மலையை சுத்தி நிறைய பேர் நிற்கும் போது அவன் சொல்லுவான் ஒரு சின்ன ஜெபம். அதே ஜெபத்தை நான் சொல்றேன், ஆண்டவரே இப்ப இவன் கண்ணுக்கு குருட்டாட்டம் பிடிச்சிடணும், எங்களுக்கு தெரியக்கூடாது, எங்களுக்கு யாருன்னே தெரியக்கூடாது ஆண்டவரே, அவன் பார்த்த முகமா கூட அவனுக்கு இருக்கக்கூடாது, மறந்து போயிடுவேன் எல்லாம். அப்படி ஒரு ஜெபம் பண்ண. ஆனா என்ன தெரியுமா, அந்த ஜெபம் பண்றது பெரிய விஷயம் இல்லை, ஜெபத்துக்கு பின்னாடி ஒரு ஃபெய்த் இருக்கணும். ஏதோ போனா போடும் ஜெபம் இல்ல, இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், அவன் எங்க கண்ணுக்கு ஆனா மறைச்சிடுவார் அப்படின்றது 101% கான்பிடென்ட்டோட அந்த ஜெபம். ஒரு 2 மினிட்ஸ் கொடுக்குறது இல்லை, மிஞ்சி போனா ஒரு நிமிஷம் இருக்கும். எதிர்த்தாப்புல வரான், ஒரே ரோடு தான், அவங்க சென்ட்ரல் மீட்டிங் கூட கிடையாது. ஹீஸ் கமிங் ஆப்போசிட் டு அஸ். நேரம் வந்து கண்ணுக்கு கண் 2 பேரும் பார்த்தேன். இது கர்த்தருக்கு சாட்சியா சொல்றேன், பொய் இல்லை. நேருக்கு நேர் பார்த்தான். வருஷ கணக்கா பழகினவன் பார்க்கிற மாதிரி அது இல்லை. அப்படி பார்த்துட்டு அவன் போயிட்டான். அவன் அண்ணன் போனோன்னு எனக்கு உண்மையிலே பார்க்காம போயிட்டானோ, திரும்பி வந்துருவானா, அந்த கொஞ்சம் பின்னாடி ஒரு சில நேரங்களில் அபிசுவாசம் கொஞ்சம் ஒட்டிக்கும். என்னதான் இருந்தாலும் மனுஷாதான, கடவுள் இல்லை, ஒரு நிமிஷம் நிறுத்திக்கோங்க அந்த கடையில சொல்லி ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் ஒன்று தான், அதில் போய் நின்றுட்டு நாங்கள் அந்த கடவுள்லாம் நின்றுட்டு எட்டி பார்த்துட்டே இருக்கா. திரும்பி அவனுக்கு மெமரைஸ் ஆகி திருப்பி வந்துட போறானே. ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம், அவன் வரவே இல்லை, போயிட்டான். அதுக்கப்புறம் அதே ஊர்ல தான் அவன் இருக்கான், நாங்களும் அதே ஊர்ல தான் இருக்கோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட, அதாவது இவாளுக்கெல்லாம் நாங்க 1 லட்சம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வட்டியோட சேர்த்து கொடுத்தவங்க. இவாளெல்லாம் கண்ணா பின்னான்னு வட்டி வாங்குவோம், அசலை தவிர ஒரு 10-15 டைம்ஸ் வாங்கினோம். இந்த மாதிரி ஒரு 3-4 பேருக்கு எதிர்பட்ட வீட்டுக்கு வருவா, இல்ல வீட்டுக்கு ஒரு நாள் வந்து கதவு தட்டி பயங்கர சண்டை. அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் என் கணவரும், இனிமே அவன் திரும்பி வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் அவனை நல்லா ஆசீர்வதிங்க, அவன் எங்களை ஞாபகமே வரக்கூடாது, நாங்க அவனுக்கு 60,000 கொடுக்கணும், அவனுக்கு 60 லட்சம் கொடுங்க, எங்களை எட்டியா பார்க்க கூடாது அவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணோம். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அதே பல்லாவரம்ல தான் இருக்க, நாங்க பக்கத்து பக்கத்துல we used to watch him. எப்ப பார்த்தாலும் அவன் வீட்டு வழியா போகும்போது தைரியமா போவோம், கரெக்டா இருக்கா பார்த்துப்பான், என்ன வரைக்கும் எங்களை பாப்பா சௌக்கியமா நல்லா இருக்கியான்னு கூட கேட்பான். ஆனா காசை பத்தி ஞாபகம் வராது. அதுக்கு முன்னாடி வந்தானா கழுத்துல கத்தி இருக்கிற மாதிரி வருவான், காரி துப்புற மாதிரி வருவான், போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறான், பண்ணி இருக்கான். அப்படி பயங்கரமான சகவாசங்கள் ஒண்ணுமே சரி கிடையாது. ஆனா நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சோம்னா எந்த மனுஷனுடையும் ஆண்டவர் தலைகீழா மாற்றிடுவார். நம்ம கிட்ட விரோதம் பாராட்ட வரவங்க கூட நம்மளுக்கு நண்பர்களா மாறிடுவாங்கன்னு பைபிள் வந்து சத்தியமான உண்மை. இப்படி சொல்லின்னு போனா இன்னைக்கு ஃபுல் டே கூட சொல்லுவேன். நான் கேட்கறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணும், நேரமும் கம்மியா இருக்கு. அதனால ஆண்டவர் இப்படி ஏகப்பட்ட அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. குறிப்பா இந்த அந்த ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணினதுக்கு அப்புறம் உண்மையிலேயே ஒரு மாசமும் கர்த்தர் அந்த பண தேவைகளுக்கு ஏதாவது ஒரு வழி வாசல திறந்து கொடுப்பார். திடீர்னு ஆபீஸ்ல அன்னைக்கு வேலைக்கு போனோன்னா ஒரு 50,000 ரூபாய் போட்டு ஒரு செக் போட்டு சார் வந்து கையில கொடுப்பார் ஒரு கார்டுல. திறந்து பார்த்தோன்னா 50,000 ரூபாய்க்கு அப்படியே மலப்பா மயக்க வர மாதிரி இருக்கும். 50,000 ரூபாய் என்னத்துக்கு கொடுத்தா? இல்லை சேர்த்து கொடுத்துருக்கீங்க. இல்லை மேடம், நீங்க வந்து இன்கம் டாக்ஸ்ல ரைடு வரும்போது
நீங்க எல்லாத்தையும் ரொம்ப சரியா பார்த்து பண்ணீங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை, யாருமே இல்லை, நானும் ஊர்ல இல்லை, அப்ப நீங்க ஒரு ஆளை ஹேண்டில் பண்ணீங்க. உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. எனக்கு என்னமோ தோணித்து உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு போல தோணுச்சு. சார் எனக்கு அப்படிலாம் வேண்டாம், இல்லை யூ டிசர்வ் இட், யூ டேக் இட்னு சொல்லுவாரு. அப்படியே கண்ணில் தனியா வந்துடும், என்னடா இது, நம்ம அது கடங்காரனுக்கு பயந்துனுக்கு வந்து 50,000, அப்படியே உடனே போன் அடிச்சு இந்தாடாப்பா வந்து வாங்கிப்போ. அப்படி சொல்லி சொல்லி ஒரு கடனையும் ஆண்டவர் அடைக்க வச்சார். அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமா ஒரு இன்சிடென்ட், உண்மையிலே அது என்னால மறக்க முடியாதனால அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுடுறேன். நான் ஊழியம் வந்த, அதாவது நாங்கள் ரசிக்கப்பட்ட 2 வருஷத்துல சண்டே கிளாஸ் ஊழியம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க மேல ரொம்ப தாகம் உள்ள பைத்தியம் கூட சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் யாராவது 2 பிள்ளைங்க ரோட்ல சிகரெட் குடிச்சிருந்தோ இல்லைன்னா தகாத மாதிரி போயிருந்தானா அந்த பஸ் ட்ரெயின் கூட பார்க்க மாட்டேன், அப்படி கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படியே அழுது அந்த பிள்ளைங்களை ஆண்டு ஒப்பு கொடுப்பேன். அப்படி பிடிக்கும் எனக்கு. இப்போ ஆழம் ஊழியம் வரும்போது இவர் சொன்னார், உனக்கு தான் இது பிடிச்சிருக்குல்ல, அப்போ பேசாம நீ வந்து ஏதாவது ஊழியம் பண்ண எதிர்பார்க்குறேன், நீங்க முழு நேரம் ஊழியத்துக்கு போயிடுறீங்க, நான் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நீ பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கர்த்தருக்குள்ள வழி நடத்துன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 2002 2003 அப்போ ஒரு 10 பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிற இடத்துல போய் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னா எல்லாமே ஹிந்துஸ். எங்க ஏரியால வந்து ஒரு கிறிஸ்தவம் கூட கிடையாது. கிறிஸ்தவ சபை வந்து அவ வந்து கொளுத்திடுவா, அந்த மாதிரி ஒரு ஏரியா, யாருமே பயப்படுவாங்க. அப்ப அந்த பசங்கள்கிட்ட போய் ஒரு கதை சொல்ற மாதிரி இப்படி கூப்பிட்டு வந்து ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 40 பிள்ளைங்க வந்துட்டாங்க. சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா வச்சன்னு வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கும். எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப ஆசையா ஓடி வரும். அவங்களுக்கு சாக்லேட் ஏதாவது பிஸ்கெட் வச்சுப்பேன். அவங்க பர்த்டே என்னைக்குன்னு எழுதி வச்சுட்டு அன்னைக்கு காலையில வீட்டுக்கு வர சொல்லி ஜோம் பண்ணி ஒரு 50 ரூபாய் கொடுப்பேன், இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் நானும் ஒன்று கொடுப்பேன். வாங்கி நிறைய ஸ்டேஷனரி வச்சிருப்பேன் வீட்டில். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதாக செய்யலாம். இப்படி பண்ணிட்டே இருந்தேன். ஒரு வருஷம் 1.5 வருஷம் இப்படி பண்ணிட்டே இருந்தேன். அப்பதான் எந்த பொறுத்துணையை பண்ணினேன், கடன் வாங்கக்கூடாது. ஒரு நாள் மார்ச் மாசம் 31ஆம் தேதி ஒரு 2 வயசு இருக்க ஒரு பையன், பக்கத்து வீடு குடிசை வீடு, அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டம், காசே கிடையாது, ரொம்ப கஷ்டம். அவங்க பையனை கூட்டின்னு வந்தாங்க. கரெக்டாக பிறந்த நாளே உங்கள்கிட்ட ஜோம் பண்ணி போகலான்னு வந்தேன். நாங்கள் ஹிந்து, உங்களுக்கு இயேசுவே தெரியாது, சண்டே கிளாஸ்ல மட்டும் பிள்ளைங்களை அனுப்புவாங்க. வந்த உடனே பார்த்தா அன்னைக்கு காத்தால 7:30 மணிக்கு தான் அந்த பீரோ திறந்து பார்த்தா கரெக்டாக 40 ரூபா இருந்தது. 2ஆம் தேதி எனக்கு சம்பளம். ஸோ 1 2 நாளைக்கு ஈச் 20 days 20 rupees ஒரு நாளைக்கு, போகிறதுக்கு 10 ரூபா, வரத்துக்கு 10 ரூபா, இவ்வளவுதான் இருக்கு எங்கிட்ட. ஆனால் கடன் வாங்கக்கூடாது, ஏன்னா நான் தான் அக்கௌண்ட்ஸ் சீஃப், கேஷ் பாக்ஸோட சாவியை எங்கிட்ட தான் இருக்கும். நான் சேலரி அட்வான்ஸ் போட்டு மொத்த காசையும் எடுத்த கூட என்ன யாரும் கேட்க முடியாது. ஆனால் 2ஆம் தேதி வந்து அது சம்பளம், 31ஆம் தேதி வாங்கினா அதுக்கு அட்வான்ஸ் கடன், அதனால வேணாம் சொல்லி நானும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா குடும்பத்தை இழுத்து பிடிச்சி நடத்திட்டு இருந்தேன். கரெக்டாக காத்தால வந்துட்டா 50 ரூபா கொடுத்து பழக்கம். ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பேன். 50 ரூபா இல்லை, 40 தான் கையிலேயே இருக்கு. நான் போக வேண்டிய ஆஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர், நடக்கலாம் முடியாது. வந்து பார்த்த உடனே முதல்ல ஜெபம் பண்ண தோணல, காசு இல்லையே என்ன பண்றது, அப்படியே மனசு ரொம்ப உடைச்சு போச்சு. ஆனா அவள்கிட்ட சொல்ல முடியல. அந்த உடனே இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட், ஒரு 4 சாக்லேட், ஆசை சாக்லேட்னு ஒன்று முன்னாடி வரும், அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிக்கோ ஆண்டிக்கிட்டேன்னு சொன்னோன்னா, எனக்கு முன்னாடி சொல்லியிருந்தா சட்டையாவது ஏதாவது வாங்கி வச்சிருப்பேன்னு சும்மா ஆனால் சொன்னேன். ஆனால் காசு இல்லை. அவள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோறாளேன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸை மட்டும் கொடுத்துட்டு அது உள்ள காசு போட்டு தருவோம். அன்னைக்கு காசு போடல, ஜெபம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க, போயிட்டாங்க அவங்க. அப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 மணி இருக்கும், ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏழைங்களுக்கு உதவி செய்யறது, கர்த்தருக்கு கடன் கொடுக்குற மாதிரி எவ்வளவு உதவி செஞ்சிருந்தேன். இந்த மாசம் என்ன தப்பு பண்ண, என்ன எக்ஸ்ட்ரா செலவழிச்சுன்னு தெரியல, 50 ரூபாய் கையில இல்லை. மாசமும் முடிய பொறுத்து இதை கடைசி பொறுத்த நாள் கவனிக்காம ஏதோ பண்ணிட்டேன். நான் ஒண்ணுமே புரியல, ஆனா கொடுக்காம விட்டுட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப பாதிச்சு அழ ஆரம்பிச்சுட்டேன் ஆண்டுகிட்ட சொல்லி. ஆனா போய் ஆபீஸ்ல போய் அட்வான்ஸ் போட்டு சாயந்தரம் கொண்டு வந்து கொடுக்கலாம் ஆண்டவர், ஆனா நான் ஒரு பொறுத்தனை பண்ணியிருக்கேன், என் கடனெல்லாம் அடையணும், இந்த மாதிரி திருப்பி நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவர்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு எனக்குள்ள ஒரு ஃபீலிங். ஒரு 1/2 மணி நேரம் அழுது 9:30 இவர் சொன்னார், 10:30 மணிக்கு உனக்கு ஆஃபீஸ் 9:30 இங்கேயே பார்த்தா எப்படி போவோம் நீன்னு கேட்டார். ஏன்னா மனசே சரியில்லைன்னு கண்ணெல்லாம் சிறந்து போச்சு. நீ கிளம்பு, பரவாயில்ல ஆண்டவர் பார்த்து பாரு, இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொண்டு போய் விட்டுட்டு ஒரு வீட்டுக்கு வந்துட்டார். நான் ஆஃபீஸ் உள்ள நுழையும் போது கிட்டத்தட்ட ஒரு 10:35 10:40 இருக்கும். பேக் கொண்டு வச்சு உடனே அது ஒரு பிராமின் சர்ச்சல், எங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் பிராமின், அவருக்கு பயங்கர பக்தி வைராகியம். ஆஃபீஸ் ஃபுல்லா பூஜை போட்டோஸ் மட்டும்தான் இருக்கும். 10:40 உள்ள போன உடனே இன்டர்காம் அடிச்சு கூப்பிடுற, மேடம் ஒரு விஷயம் வந்துட்டு போங்க உள்ள போன. இந்த உடனே சொன்னார், ஆனா இன்னைக்கு காத்தால ஒரு 9:30 மணி இருக்கும், இப்படி இழுத்த 9:30 மணி இருக்கும். எனக்கு ஒரு எண்ணம் தோணித்துனார். என்ன சார், எல்லா ஸ்டாஃப்க்கும் பணம் கொடுக்கணும்னு எனக்கு தோணித்துனார். நான் சொன்னேன், இல்லை மார்ச் 31 இன்னைக்கு இயர் எண்டிங் க்ளோசிங், இப்பெல்லாம் எதுவும் கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க சார், இட்ஸ் நாட் அட்வைசபிள். நமக்கு ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லை, எல்லாருக்கும் போனஸ்லேருந்து எல்லாமே பாக்கி இல்லை, எல்லாம் தீபாவளி தானே கொடுப்பீங்க, இப்போ ஒன்றுமே இல்லையே, சம்பளமே 2ஆம் தேதி தானே, எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். இல்லை மேடம்
என்னமோ தெரியல 9:30 மணிக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம், ஐ ஹாவ் டு கிவ் சம்திங் டு மை ஸ்டாஃப். இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லல, என்னன்னா ஒன்று கொடுத்தாங்கன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குன்னா 9:30 மணிக்கு தானே அழுதும் ஆண்டவர்கிட்ட. என்னடா ஜெபம் இவ்வளோ 1 மணி நேரத்துல ஜெபத்தை கேட்டார், அது இவர் பிராமணர், என்னடா இது சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். சரி சார் என்ன பண்ணணும்னு கேட்டேன். இல்லை எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்கு, ஐ கம் பேக் பை 2:30 வாங்குற 4 மணி வரைக்கும் பேங்க் இருக்கு, நம்ம வந்து ஏதாவது பண்ணிக்கலாம், நான் போயிட்டு வரேன்னு போயிட்டேன். உடனே அங்கே ஜெபம்லாம் பண்ண முடியாது, ஏன்னா கண்ணை மூட முடியாது, பைபிள் எடுக்க முடியாது, எல்லாமே பிராமின்ஸ் அங்கே சிலைகள் இருக்கும். நேரம் ரெஸ்ட் ரூம் தான் என்ன அடைக்கலமே. ஆண்டவர் ரெஸ்ட் ரூம்ல ஜெபம் பண்ண கூட கேட்பாரு, அவர் எங்கே ஜெபிச்சாலும் கேட்பார், இருதயத்தை பார்க்கிறவர். நேரம் ரெஸ்ட் ரூம்ல கதவு தாவப்பட்ட ஆண்டவரை நீங்க எப்படி இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல, கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு கமிட் பண்ணதுனால கொடுக்கவே வேண்டாத பணத்துக்கு கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்றாரு, அதுவும் புற மதஸ்தர். உண்மையிலே யூ ஆர் சோ கிரேட் லார்ட்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா முன்னாடி கண்டிப்பா தடை தான் ஃபஸ்ட்டு நிற்கும், அப்புறம் தான் ஆசீர்வாதமே வரும். சரி என்ன பண்றது, 2 மணி ஆச்சு, சாப்பிடவே மனசு இல்லை, என்னடா வரமாட்டேங்கிறாரு, காசு வந்தா சாயந்தரம் அந்த பிள்ளை கொண்டு போய் கொடுத்துடலாம் நினைச்சா வரமாட்டாரு, நினைச்சுட்டே இருந்தேன். அரைக்குறையா சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3:20 3:30 ஆயிடுத்து, வரவே இல்லை. 4 மணிக்கு பேங்க் மூடிடுவோம், மார்ச் 31 வேற, கேஷ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா திருப்பி கொடுக்கவும் மாட்டான், என்னதான் தெரிஞ்சவனா இருந்தாலும். அதோட அடுத்த நாளைக்கு பேங்க் லீவு, April 2 அன்னைக்கு பொறுத்துக்குள்ள இன்னைக்கு பிறந்த நாள் போயிடுவேன். அப்படி மனசு அளவாயிருது, 3:35 என்னடா வரமாட்டாரு. நம்ம போய் ஃபோன் பண்ணி சார் எங்க இருக்கீங்க காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னு கேட்க முடியாது, அவர் கொடுக்குறதே பெரிய விஷயம், கொடுக்காம கூட இருப்பாரு. 3:40 ஒரு எண்ணம் வந்தது, போய் அந்த ஆசீர்வாத தடைகளை கட்டி ஜெபி. நேரம் ரெஸ்ட் ரூம் போனேன், இயேசு நாமத்துல எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுக்க முடியாது, எனக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னோடது, அது நீங்க கொடுப்பீங்க ஆண்டவரே சொல்லிட்டு தடைகளை உடைக்கிறவர் முன்னாடி போங்க ஆண்டவரன் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எந்த ஜெபம் பண்ணாலுமே போனா போறதுன்னு ஜெபிச்சது கிடையாது. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், ஆன்சர் வரப்போகுது, இது பார்த்து நேர்ல ஒரு அற்புதத்தையும் வந்து உட்கார்ந்து 3:45 வந்தார். அந்த உடனே கூப்பிட்டாரு. உடனே நான் வேகமா போனேன், எப்படியோ கொடுத்தா சரி போனேன்னா அவர் சொல்லிட்டா மேடம் செக் புக் எடுத்து வந்து வச்சுடுங்க, எனக்கு அப்போ ஒரு ஃபோன் வந்துடுது, நான் பார்த்துட்டு நீங்க போங்கன்ட்டாரு. என்னடா இவர் பாட்டுக்கு ஃபோன் பேசினேன்னா நாளாயிடுவேன், என்ன பண்றது ஒரு எண்ணம், ஆனா அது போய் சொல்ல முடியாது அவர் எம்டி, அதனால கொடுத்துட்டு வந்தேன். பார்த்தா 4 ஆச்சு 4:15 ஆச்சு, ஒரு அசைவும் இல்லை. சரி போ, ஆனாலும் பரவாயில்ல, விசுவாசத்தை விடக்கூடாது, ஏதான ஒன்று நடக்கும் அற்புதம் சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு 5:30 5:45 கிளம்புவோம். 5:45 மணிக்கு கிளம்பும் போது எல்லாருமே உள்ள கூப்பிட்டாரு. என்னடா சொல்லிட்டு சரி கூப்பிட்டுருக்காரு போலான்னு போனா எல்லாருக்கும் செக் எழுதிட்டு செக்ல ஃபில் பண்ணி ஒரு கவர் பண்ணி அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்தார். செக்ஸ் எல்லாருக்கும் ஒரு 5:45 கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஆளாளுக்கு ஒரு செக் கொடுத்துனே வந்தாரு. அது உள்ள பணம் இருந்தது, செக் இல்லை என்ன எழுதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் செக் புக் என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யாருக்கு என்ன கொடுத்தாருன்னு அப்போ அவர் சொன்னார், எல்லாருக்கும் 3000 ரூபாய் போட்டு செக் எழுதி இது உள்ள வச்சிருக்கேன், எவ்ரிபடி கேன் டேக் ஆன் செகண்ட் போயிட்டு நீங்க பேங்க்ல ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு மேடம் இது உள்ள 3000 ரூபாய்க்கு ஒரு செக்கும் 1500 ரூபாய் கேஷும் இது உள்ள வச்சிருக்கேன். நான் அப்படியே தண்ணீர் வந்து அப்படியே சொட்டிடுச்சு. அப்படியே பார்த்தேன், என்ன மேடம் பாக்குறீங்க, இல்லை சார் எல்லாருக்கும் 3000 செக்கு, ஜெனரல் மேனேஜருக்கு 3000 செக்கு, நான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் தான், எனக்கு எதுக்கு கேஷ்ன்னு கேட்டேன். இல்லை மறந்து இருந்து கொடுத்து திருப்பி வாங்கிட்டாங்க, என்ன பண்றது. இல்லை எனக்கு என்னவோ தெரியல, உங்களுக்கு 1500 கேஷ் கொடுக்கணும்னு தோணிட்டு அதனால கொடுத்தேன், வாங்கிக்கோங்க. அதை வாங்கின உடனே நேரம் ஆண்டவர்கிட்ட ஒரு நன்றி சொல்லிட்டு எப்பாடா வீடு வரும்னு ஓடி வீட்டுக்கு போனோன்னா அந்த பையனை கூப்பிட்டு கையில காசு கொடுத்துட்டு சோம் பண்ணிட்டு, எனக்கு தான் தெரியும் அது வந்த விதம் எப்படி, அதுக்கு நான் வடிச்ச கண்ணீர் எப்படி யாருக்குமே தெரியாது, வெளியில கொடுத்துட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட முழங்கால போட்டு ஆண்டவர் உங்களை மாதிரி ஒரு தெய்வம் சான்ஸே கிடையாது. அந்த இருதயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், ஆனா உங்க விசுவாசத்தை கர்த்தர் காண்படுத்துவார்.